வணக்கம் நண்பர்களே. யூனிட் 2ஓட 6வது கிளாஸ்ல இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆர்டிகிள் 19 அண்ட் 20 டீட்டெயில்டா பார்த்தோம். ஆர்டிகிள் 19 வந்து போராடுவதற்கான உரிமை. அது மாரி ஒரு 6 சுதந்திர உரிமைகள குடுத்திருப்பாங்க. ஸோ என்னையே எதிர்த்து போராடுறியா? உன்ன மாரி உன் மேல பொய் கேஸ் போடுறேன்னு சொல்றாங்கன்னா, அந்த பொய் கேஸ்ல இருந்து, பொய் குற்றச்சாட்டுல இருந்து உங்கள காப்பாத்திக்கிற உரிமை தான் 20. அதே மாரி போராடுறவங்களெல்லாம் நான் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அதுலருந்து உயிர காப்பாத்திக்கிற உரிமை தான் 21. இன்கேஸ் போராடுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அரஸ்டட் பெர்சனுக்கு இந்தியால 4 ரைட்ஸ் இருக்கு. அத 24 கீழ பார்க்கலாம். 22 கீழ பார்க்கலாம். சாரி. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு செஷனே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான செஷன். ஏன் அப்டின்னா, ரைட் டூ லைஃப் அண்ட் பெர்சனல் லிபர்ட்டி. ஒரு தனிப்பட்ட நபருக்கு வாழ்றதுக்கு உரிமை இருக்கிற மாரி, சாகறதுக்கு உரிமை இருக்கா? அப்டின்னு ஒரு கேள்வி இருக்கு. இத சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றமும் நெறைய இடத்துல வேரியஸ் இன்டர்பிரேஷன் கீழ ஜட்ஜ்மென்ட்டா குடுத்திருக்காங்க. ரைட் டூ சூசைட் இருக்கா? இல்லையா? பாசிவ் ஆர் ஆக்டிவ் எத்தனேஷியா. ஸோ கருணை கொலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்தியால இருக்கா? இல்லையான்னு சொல்லி நெறைய இன்ட்ரஸ்டிங் கேஸஸ் இருக்கு. 21 பார்த்துட்டு அந்த கேஸஸ்லாம் பார்க்கலாம். சிமிலர்லி ரைட் டு மேரேஜ். ஒரு கல்யாணத்துக்கு யார கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு சுதந்திரம் இந்தியால இருக்கு. பட் எல்லாராலயும் அந்த சுதந்திரத்த கிளைம் பண்ண முடியுமான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அத நம்ம பின்னாடி அதுவும் அந்த இன்ட்ரஸ்டிங் கேஸஸ் கீழ பார்க்கலாம். சிமிலர்லி முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாரி அரஸ்டட் பெர்சனுக்கு 4 ரைட்ஸ் இருக்கு. இந்த மாரி வலுக்கட்டாயமா போலீஸ் வந்து உங்கள அடிச்சு இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 4 உரிமைகள் இருக்கு. அதுதான் 22 கீழ டீட்டெயில்டா இன்னைக்கு பார்க்க போறோம். சிமிலர்லி 23, 24ல எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்ன? டிஸ்கிரிமினேஷன்னா என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். சுரண்டல்னா என்ன? பாகுபாடுகள்னா என்னன்றது. ஏன்னா இதெல்லாம் ஸ்பெசிபிக் ரைட்ஸ் பர்ட்டிகுலரா. அதே மாரி 24 கீழ நெறைய கேஸஸ் இருக்கும். 24 ஒரு அப்சல்யூட் ரைட் தான். ஆர்டிகிள் 17 மாரியே. ஸோ இப்போ ஆர்டிகிள் 21 கீழ போலாம். ரைட் டூ லைஃப் அண்ட் பெர்சனல் லிபர்ட்டி. இது ஆக்சுவலா ஒரு மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங் ஆர்டிகிள். 19 மாரியே மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங் ஆர்டிகிள். ஃபர்ஸ்ட் ஒரு டெர்மா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல நெறைய டெர்ம்ஸ் இருக்கும். இந்த டெர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் கான்செப்ட்குள்ள போலாம். ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆக்சுவலா. ஸோ உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஆர்டிகல் 21 கீழ ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு ஒரு உரிமையை கொடுத்திருக்காங்க. உயிர் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல் பெறும் உரிமை அப்படின்னு ஒரு உரிமையை கொடுத்திருக்காங்க. ஸோ 21 கீழ ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு உரிமை இருக்கு. உயிரை காப்பாத்திக்கிற உரிமை இருக்கு. அப்புறம் ஏன் டெத் பெனால்டி இருக்கு? அப்புறம் ஏன் தூக்கு தண்டனைன்னு ஒரு மரண தண்டனை, தூக்கு தண்டனை ஒரு 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 விதியா வச்சிருக்காங்க? ஸோ இதுக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு ஸ்டேட் அரசாங்கம் வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட உயிரை காப்பாத்தணும். அதே அரசாங்கம் எப்படி மரண தண்டனை, தூக்கு தண்டனை குடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு இதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். இதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்கர்ன்னு ஒரு பெர்சன். பாஸ்கர் பாஸ்கர்ன்ற ஒரு பெர்சன். ரொம்ப கொடூரமான பெர்சன் வச்சுக்கோங்க அவங்க. ஸோ அந்த பெர்சன் வந்து நெறைய ரேப்பு, நெறைய மர்டரு, நெறைய சீரியல் கில்லிங். ஸோ கன்டினியூஸா கொலை பண்ணிக்கிட்டு, கன்டினியூஸா கற்பழிச்சுக்கிட்டு, இருக்கிற எல்லா சமூகத்தையும் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு நபரால சிவில் சொசைட்டிக்கு இந்த மாரி ஒரு நபர்னால சமூகத்துக்கே ஒரு ஒரு பயத்த காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு நபர் சிவில் சொசைட்டில இருக்கிற நார்மல் சிவிலியன்ஸ், இன்னசென்ட் சிவிலியன்ஸ்லாம் அவங்க வாழ்றதுக்கே பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட்டோட டியூட்டி என்ன அப்படின்னா, அரசாங்கத்தோட கடமை என்ன அப்படின்னா, இந்த நபர இந்த நபர ஐசோலேட் பண்ணி ஒண்ணு ஜெயில்ல அடைக்கலாம். இல்லன்னா தூக்கு தண்டனை குடுத்துடலாம். மரண தண்டனை குடுக்கலாம். ஏன்னா ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட டியூட்டி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொடூரமான ஆளுங்களை ஐசோலேட் பண்ணி செல்லுல அடைக்கிறது, ஜெயில அடைக்கிறது, இல்லைன்னா தூக்கு தண்டனை கொடுக்கறது. ஏன்னா அப்பதான் வந்து இன்னசென்ட் சிவிலியன்ஸ், சிவில் சொசைட்டியை காப்பாற்ற முடியும். அதுவும் எதுக்கு கீழே இருக்குன்னா ஆர்டிகல் 21 கீழே தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த கான்செப்ட் குள்ள போறேன். இது வந்து எந்த ஒரு நோ பர்சன் ஷால் பி டிப்ரவைட் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. நோ பர்சன் ஷால் பி டிப்ரவைட் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ எந்த ஒரு நபரின் வாழ்க்கையும் அல்லது தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் கொடுக்காம ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸெப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. அப்படின்னா என்னன்னா, சட்டத்தினால் உண்டாக்கப்பட்ட நடைமுறையின்படி
தவிர பிற வழிகளால் மீறக்கூடாது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஒரு தனிப்பட்ட மனுஷனோட உயிரையோ தனி மனிதனோட சுதந்திரத்தையோ அரசாங்கம் பறிக்க கூடாது. இதான் 21 கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸெப்ஷன்னா, அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சட்டத்தினால் உண்டாக்கப்பட்ட நடைமுறையின் படி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சட்டம் எடுத்துக்கோங்க. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் 1967, சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் 1967. ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு செக்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்தியா வேஜிங் வார் அகேன்ஸ்ட் இந்தியா. அதாவது இந்தியாவுக்கு எதிராக யாராவது வந்து ஒரு போராட்டம், இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு தீவிரவாத அமைப்புல இருக்காங்க அப்படின்னா, அந்த நபரை வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. வேஜிங் வார் அகேன்ஸ்ட் இந்தியாவுக்கு என்ன பெனால்டி அப்படின்னா, டெத் பெனால்டி, ஹேங்கிங் பை டெத் பெனால்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு நபரை ஒரு செக்ஷன் கீழே தூக்கு தண்டனை கொடுக்கலான்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா, அதுதான் இதுக்கு எக்ஸப்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதைதான் முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு மனுஷனை, அதாவது ஒரு தனிப்பட்ட நபரோட உயிரையும் மனிதனோட சுதந்திரத்தையும் காப்பாற்ற வேண்டியது யாரோட கடமைனா, ஸ்டேட்டோட கடமை. அதே மாதிரி இங்க ஏன் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி கொடூரமான ஆளுங்க சமூகத்தை வந்து பயங்கொழுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு சட்டம் கீழே என்ன இருக்கு அப்படின்னா, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழே இந்த மாதிரி கொடூரமா இருக்கிற நபர்களை பிடிச்சி ஜெயில போடலாம், இல்ல தூக்கு மேடைக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல எக்ஸப்ஷன் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, சட்டத்தினால் உண்டாக்கப்பட்ட நடைமுறையின் படி ஒரு தனி மனுஷனோட உயிரையோ தனி மனுஷனோட சுதந்திரத்தையோ பறிக்கலாம் அப்படின்றது தான் இந்த எக்ஸப்ஷன். ஸோ இது வந்து ரெண்டு முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு. ஏகே கோபாலன் வழக்கு, அதே மாதிரி மேனகா காந்தி வழக்கு. இது வந்து தமிழ்ல உங்களுக்கு படிக்கிறதுக்காக இந்த கான்செப்ட் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம், இது கீழே இந்த கேசஸ் கீழே என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டா அந்த கான்செப்ட் கீழே போகலாம். ஏகே கோபாலன் வழக்கு, இது 1950 வந்த வழக்கு. இந்த கேஸும் ரொம்ப முக்கியம். இது எங்க நடந்துச்சுன்னா, ஆக்சுவலா மெட்ராஸ் பிரசிடென்சில தான் கிடைச்சு. 1950 என்ன ஆச்சுன்னா, ஏகே கோபாலன் சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு நபர், அரசியல் தலைவர். அவர் வந்து நான் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த போறேன், அங்க வந்து நான் ஒரு ஸ்பீச் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பார் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியில. உடனே வந்து இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், அப்ப இருந்த மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. அதாவது போராட்டத்துக்கு போல, அங்க போய் எதுவும் பேசலாம் இல்லை. அதுக்கு முன்னாடியே தடுப்பு காவல்னு சொல்லுவாங்க, பிரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த தடுப்பு காவல் சட்டத்துக்கு கீழே இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டுக்குள்ளேயே நீங்க இருக்கணும், நீங்க வெளியெல்லாம் வராதிங்க, வெளியெல்லாம் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருப்பார். இந்த மாதிரி என்னோட தனி மனிதன் சுதந்திரம் 21 கீழே எனக்கு தனி மனிதன் சுதந்திரம் இருக்கு, அதை வந்து மெட்ராஸ் அரசாங்கம் என்னை பறிச்சுட்டாங்கன்னு சொல்லி போய் கேஸ் போடுவார். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த கேஸ்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, சட்டத்தினால் நிறுவப்பட்ட அமைப்புகள் கீழே ஒரு தனிப்பட்ட நபரோட உரிமையும் அது மாதிரி தனிப்பட்ட நபரோட உயிரையும் எடுக்கலாம், அதை அந்த செக்ஷன் கீழே தான் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தன்னெச்சையான நிர்வாக நடவடிக்கை மட்டும்தான் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 எதுக்கு எதிரானது அப்படின்னா, ஆர்பிட்ரரி எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன். இப்போ போலீஸ் வந்து சட்டத்துல எழுதப்படாத ஒரு ரூலை வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தா அது தப்பு. தன்னெச்சையா நிர்வாக நடவடிக்கை அப்படின்னா, போலீஸ் வந்து தன்னெச்சையா உங்களை அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போய் உங்க வீட்லயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ வச்சாதான் தப்பு. ஆனா இங்க வந்து சட்டத்தினால் நிறுவப்பட்ட ஒரு கண்டிஷன், ஸோ சட்டத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு நடைமுறை பிரகாரம் தான் ஒரு 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 லா கீழே தான் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு லா கீழே தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களோட ஹவுஸ் அரெஸ்ட் செல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னதுன்னா, தன்னெச்சையான சட்டமன்ற நடவடிக்கை இங்க இயலாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு லாலே இல்லாம, ஒரு சட்டத்திலே இல்லாம, ப்ரொசீஜரே இல்லாம போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி எடுத்துமே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சாதான் தப்பு.
பட் சட்டத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு போலீஸ் பண்ணா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தன்னிச்சையான சட்டமன்ற நடவடிக்கைகள் வந்து தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்பிட்ரரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்ஸ் தட் ஃபாலோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ சட்டத்தினால் உண்டாக்கப்பட்ட நடைமுறையின் கீழே உங்களை அரெஸ்ட் பண்ணா அது தப்பு கிடையாது. ஏன்னா சட்டத்திலே அதுதான் இருக்கு. நாங்களே சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட், ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அடுத்த வர கேஸ் இதுக்கு ஆப்போசிட்டா வந்த கேஸ் தான் வந்து மேனகா காந்தி. இது வந்து 1978ல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நம்ம நினைச்சுப்போம் யூஸ்வலா நார்மலான வீட்டில், மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்டில் இங்கே தான் வந்து மாமியார் மருக சண்டை இருக்கும் அப்படின்ட்டு. பட் இது வந்து சீரியலெல்லாம் கடந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வீட்லேயே நடந்திருக்கு. மேனகா காந்திக்கும் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திக்கும் வந்து யூஸ்வலா டஸ்ஸில் இருந்துகிட்டே இருக்கு. மாமியார் மருக சண்டை தான் ஆஸ் யூஷுவல். ஸோ ஈவன் அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து டைனிங் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய கிளாஷ் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. ஸோ என்ன இருக்குன்னா மேனகா காந்தி ஒன்ஸ் 1976ல ஒரு பெரிய சண்டை நடக்கும் அவங்க வீட்டில், பிரைம் மினிஸ்டர் வீட்டில். இப்போ சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வெளிநாடு போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வெளிநாடு கிளம்பி ஏர்போர்ட் போயிருப்பாங்க. ஏர்போர்ட் போ 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 ஏர்போர்ட் போய் ஃப்ளைட் ஏறுற டைம்ல அவங்க பாஸ்போர்ட்டை முடக்கி இருப்பாங்க. பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 1967 சட்டத்துக்கு கீழே இந்த பாஸ்போர்ட் ஆக்டை வச்சு அவங்க பாஸ்போர்ட்டை முடக்கி இருப்பாங்க. அந்த டைம்ல முடக்கியிருப்பாங்க அந்த ஆப்ஷன்ஸ்ல. ஸோ அவங்க போய் கேஸ் போட்டிருப்பாங்க. ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்தை பறிச்சுட்டாங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்லி மேனகா காந்தி போய் கேஸ் போடுறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் வாதங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு இது வந்து நீங்க சட்டத்தினால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை கீழே பண்ணாலும் தப்பு தான். ஏன்னா நீங்க வந்து இந்த சட்டத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு சாதகமா தன்னெச்சையா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அந்த சட்டமே சரியா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நாங்க அதை ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்ததுதான் இது ஆக்சுவலா. ஸோ ஆர்டிகல் 19 கீழே இந்தியாவுக்குள்ள எங்க வேணா போறதுக்கு ஆர்டிகல் 19 கீழே உரிமை இருக்கு. இந்தியாவுக்கு வெளியில இப்போ இந்தியால இருந்து நான் பிரான்ஸ் போறேன், இந்தியால இருந்து சவுதி அரேபியா போறேன், இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா போறேன் அப்படின்னா அது போறது ஒரு தனிப்பட்ட நபரோட தனி மனிதனோட சுதந்திரம். அது வந்து 21 கீழே வருது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ மேனகா காந்தி பாஸ்போர்ட்டை வந்து முடக்கினது தப்பு. தன்னெச்சையா அந்த நாடாளுமன்ற சட்டத்தை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால அதுக்கு அகேன்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி மேனகா காந்திக்கு ஃபேவரட்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் இன் ஆர்டிகல் 21. ஸோ ஃபாரின் டிராவல், இந்தியாவுக்கு வெளியில போயிட்டு வர உரிமையை வந்து எதுல கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 21 கீழே கொடுத்திருப்பாங்க. ஸோ மேனகா காந்தி கேஸ் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம், இதை வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தன்னெச்சையான நிர்வாக நடவடிக்கை மட்டும் கிடையாது, தன்னெச்சையான சட்டமன்ற நடவடிக்கையும் தப்பு தான் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு போலீஸ் வந்து சட்டத்திலே இல்லாம தானா அரெஸ்ட் பண்றதும் தப்பு தான். சட்டமன்றம், நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் ஒரு சட்டம் ஏற்றி அந்த சட்டத்தை தன்னெச்சையா யூஸ் பண்ணாலும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி இந்த மேனகா காந்தி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலதான் ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இப்ப வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை. இதைதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல உச்சநீதிமன்றம் ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. என்ன கான்செப்ட்னா, சட்டத்தின் உரிய செயல்முறைகள் அப்படின்ற மாதிரி. இது இது ஆக்சுவலா எங்க இருந்து எவால்வ் ஆச்சுன்னா, இந்த டியூ ப்ராசஸ் லா ஆஃப் லா என்ற ஒரு கான்செப்ட் எங்க இருந்து எவால்வ் ஆச்சுன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட ஜுடிஷியரியில ஜூரின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. ஜூரின் செக்ஷன்னா யூஸ்வலா நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணவங்க அதுக்கு ஆப்போசிட்டா வரவங்க தான் நிற்பாங்க. அவங்க ஊர்ல தனியா ஒரு செக்ஷன் இருக்கும், ஜூரி செக்ஷன் சொல்லி. அங்க இருக்கிற சிவில் சொசைட்டி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி கோர்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா என்ன, டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்ன. ஸோ டியூ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா வந்து ஆக்சுவலா நிறைய புக்ல யூகேன்னு போட்டிருக்காங்க. யூகே கிடையாது, ஆக்சுவலா ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன். ஆக்சுவலா இது வந்து யுனைடெட் கிங்டம் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன். இதை உங்களுக்கு டீட்டெயில்டாவே கொடுத்துருக்கேன். எதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி. இது இங்கிலீஷ் வெர்ஷன், இது தமிழ் வெர்ஷனாவே கொடுத்துருக்கேன். இப்போ கிளாஸஸ் கவனிங்க. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்றது சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை. அது ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்கேஸ் ஆப்ஷன்ல
ஜப்பான் கொடுக்காம யூகே கொடுத்தாங்கன்னா டிக் போட்டுருங்க. யூகேலயும் இருக்கு. பட் ஜப்பானை வச்சுதான் ஜப்பான் கான்ஸ்டிடியூஷனை ரெஃபரன்ஸா வச்சுதான் நம்ம எடுத்து வந்திருப்போம் ஆக்சுவலா. ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டிஎன். ஸோ எய்ம் சேனல்ல வந்து ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிற மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கு. ஸோ கிளாஸுக்கு வந்து காலையில 9 மணிக்கு கிளாஸ்க்குள்ள வந்தீங்கன்னா மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். இல்லைன்னா 9 மணிக்கு மேல வந்தீங்கன்னா அலோவே பண்ண மாட்டோம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு நம்ம ஏஎம்டிஎன் கிளாஸ் ரூம்ல. ஸோ அங்க வந்து காலையில 9 மணிக்கு உள்ள வந்தீங்கன்னா தான் கிளாஸஸ்க்குள்ள விடுவோம். இல்லைன்னா நாங்க கிளாஸ்க்குள்ள அனுமதிக்க மாட்டோம். இப்படி ஒரு ரூல் இருக்கு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பயங்கரமா மழை பெஞ்சு நீங்க பயங்கரமா மழை பெஞ்சு நனைஞ்சிக்கிட்டு கிளாஸுக்கு 9:05 வரீங்க. 5 நிமிஷம் லேட்டா வரீங்க. ஸோ அப்போ நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி as per the rule procedure established by law கீழ 9 மணிக்கு கீழே வந்தா மட்டும் தான் நான் உள்ள விடுவேன். நீங்க 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க, அதனால கிளாஸ்க்குள்ள அலோட் கிடையாது, வெளியில போங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஒரு லாஜிக் கேட்பீங்க, சார் எக்ஸப்ஷனா இங்க பாருங்க, எனக்கு நான் எப்பயுமே 9 o'clock தான் வந்துடுறேன். இன்னைக்கு பயங்கரமா மழை பெய்யுது, மழை பெஞ்சதால என்னால வர முடியல, இங்க நான் தொப்பரையா நனைஞ்சிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு மட்டும் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, உங்க 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 ரூல்ஸ்ல லாஜிக் இருக்கா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நான் சொல்றேன், இல்லப்பா 9 மணிக்குள்ள வந்தா மட்டும் விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த 9 o'clock ரூல்ன்றது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, சட்டத்தினால் உண்டாக்க ஒரு செயல்முறை. அது கீழே 9 மணிக்குள்ள வந்தாதான் விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம். நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, உங்க ரூல்ஸே ஒரு லாவே உங்க ரூலே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க. அப்கோர்ஸ் தப்பா தான் இருக்கு. இந்த மாதிரி மழை பெய்யற டைம்ல நனைஞ்சிட்டு வர டைம்ல நீங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துதான் ஆகும்னு சொல்லி ஆர்கியூ பண்றீங்க. அந்த மாதிரி சட்டமே அந்த இடத்துக்கு உகந்ததா இல்லையான்னு பார்க்கணும். 9 மணி ரூல்ன்றது மழை பெய்யற டைம்ல நனைஞ்சிட்டு வர பையனுக்கு எப்படி அதை பார்க்க முடியும்? சட்டமே அதுக்கு உகந்ததான்னு பார்க்கணும். அதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. சட்டத்தின் உரிய செயல்முறை. சட்டத்தின் உரிய செயல்முறை அப்படின்னா என்னன்னா, ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க, அந்த சட்டம் அந்த சுச்சுவேஷனுக்கு பொருந்துமான்னு பார்ப்பாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு பொருந்தல அப்படின்னா அந்த சட்டத்தை மாத்தி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆர் அந்த சட்டத்துக்கு எக்ஸப்ஷனா எடுத்துட்டு கேசஸ ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா வந்து சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை. இது வந்து ஜப்பான் கான்ஸ்டியூஷன். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஆர்டிகல் 21 கீழே இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்கு. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தின் உரிய செயல்முறை வந்து எங்கேயுமே மென்ஷன் ஆகல. அப்புறம் எப்படி சார் அந்த வார்த்தை இங்க வந்துச்சு அப்படின்னா, ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் அடிக்கடி இதை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் எங்க இருந்து எடுத்து வந்திருக்கோம்னா அமெரிக்காவோட ஜுடிஷியரியில இருந்து, நீதித்துறையில இருந்து எடுத்து வந்திருக்கோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆகல. ஆனா அடிக்கடி நம்ம இதை சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ஆப்ஷன். ஸோ இதுதான் இது வந்து பிரிட்டிஷ் கான்செப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலா இது ஜப்பான் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் கீழே. இதுல வந்து ஒரு பவர் ஆஃப் ஜுடிஷியரி வந்து லிமிடெட். ஏன்னா சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் செயலாக்க முடியும். இங்க அப்படி கிடையாது. இந்த சட்டமே சரியா இல்லையான்னு பார்ப்பாங்க இந்த ஆப்ஷன் கீழே. ஸோ இதை வந்து உச்சநீதிமன்றம் சொன்னது. ஆர்டிகல் 14, 19 அண்ட் 21 இது வந்து தங்க முக்கோண விதின்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகளின் தங்க முக்கோண விதி. ஆர்டிகல் 14 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், 19 அண்ட் 21 இது வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் ரூல்னு சொல்லுவாங்க. ஏன்னா முக்காவாசி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வந்து நிறைய கேசஸ்ல இந்த 3 ஆர்டிக்கிளை வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஆர்டிகல் 21 சுப்ரீம் கோர்ட் நிறைய இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்கள்கிட்ட உங்க வீட்டில் உங்க அப்பா கேட்குற கேள்வியை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். அப்பா அம்மா இல்லை ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்கல்ல. ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு அப்பியர் ஆயிருப்பீங்க, இல்லை முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ்ல எழுதி அதுல கிளியர் ஆகாம போயிருப்பீங்க. அப்போ உங்க வீட்டில் கேட்குற முக்கால்வாசி கேள்வி என்ன அப்படின்னா, உனக்கு நான் என்ன பண்ணலை? உங்க அப்பா வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. உனக்கு வந்து நான் சாப்பாடு போட்டேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், உனக்கு செலவுக்கு காசு கொடுத்தேன், பைக் வாங்கி கொடுத்தேன், மொபைல் வாங்கி கொடுத்தேன், ரீசார்ஜ் பண்ணி விட்டேன், ஏன் நீ பாஸ் பண்ணலன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு புரியாது ஆக்சுவலா வந்து இது மட்டும் பத்தாது அப்படின்ற மாதிரி. ஒரு அஸ்பிரண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு
என்னென்னலாம் தேவைன்றது அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு வந்து சோறு போட்டு காசு குடுத்து, இல்ல ட்ரெஸ் வாங்கி குடுத்தாலே பாஸ் பண்ணிடுவான் அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. இல்ல ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேர்த்து விட்டாலே பாஸ் பண்ணிடுவான் அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. பட் அஸ்பிரண்ட் ஃபேஸ் பண்ற ஃபியர், அஸ்பிரண்ட் ஃபேஸ் பண்ற பேனிக், அஸ்பிரண்ட் ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரெஸ், அவங்களோட லைஃப் மேனேஜ்மென்ட், டைம் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா. அத அது அதோட எக்ஸ்பான்ஷன் தான் 21 ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றத்துல ஒரு கேஸ் எப்படி போயிருக்கும்னா, ஸோ அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லுவாங்க. ரைட் டூ லைஃப் வந்து அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ஸ் கிடையாது. அதாவது ஒரு மனுஷன் வாழ்றதுன்னா லிட்ரல் சென்ஸ்ல எடுத்துக்க கூடாது. அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, அதே மாரி தங்க இடம். இது 3 மட்டுமே ஒரு மனுஷனுக்கு பத்தாது. ஸோ இத மட்டுமே வச்சு பாஸ் பண்ணிட முடியுமா? அதுக்கு நெறைய விஷயங்கள் தேவையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20 நாளா கன்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 8லிருந்து 12 மணி நேரம் வரைக்கும் டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு பிரேக் தேவை. நான் ஒரு சினிமாக்கு போயிட்டு வரணும். இல்லன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரெக்கிங் போய் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு வரணும். இல்ல ஒரு பைக் ரைடு போணும். இந்த மாரி ஒரு ஒரு பிரேக் தேவை. ரைட் டூ பிரேக். ஏன்னா கன்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நமக்குன்னு ஒரு பிரேக் இருந்தா தான் அதுக்கு சரியா நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். பிரேக் இஸ் ஆல்சோ அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் பிரிப்பரேஷன். அதே மாரி நான் இத ஒரு அட்வைஸா சொல்றேன். ட்ரை டூ டேக் எ பிரேக். ஒரு 2 மாசம் கன்டினியூஸா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒரு 2 நாள் பிரேக் எடுத்துட்டு வெளியில போயிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸோட இல்ல எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வரலாம். அதெல்லாம் இருந்தா தான் உங்க பாடி உங்களுக்கு ரெஜினியூவேட் ஆகும். மறு எழுச்சின்னு சொல்லுவாங்க. ரெஜினியூவேட் ஆகி நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாரி தான் அந்த ஆர்டிகிள் 21. என்னென்னலாம் கேஸ் இருக்குன்னா, வித்தியாசமான கேஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அ க கால் 12த் முடிச்சுட்டு காலேஜுக்கு கவுன்சிலிங் போறீங்க. கவுன்சிலிங்ல அண்ணா யூனிவர்சிட்டி சீட்ல இன்ஜினியரிங்ல கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைச்சிச்சு. கவுன்சிலிங் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த காலேஜ்லயே உங்களுக்கு சீட்டு குடுத்துட்டாங்க. பட் நீங்க பேங்க் லோன் வாங்க போறீங்க. பேங்க் மேனேஜர் கண்ட கேள்விலாம் கேட்பாங்க. காலேஜ்லயே சீட்டு குடுத்துட்டாங்க. பேங்க் மேனேஜர் என்ன கேட்பார்ன்னா, "நீ என்ன 12த்ல இவ்வளவு மார்க் தான் வாங்கியிருக்க? நீ எப்படி லோன திருப்பி கட்டுவ? உனக்கெல்லாம் வேலை கிடைக்குமான்னு?" கேட்பாங்க. ஆக்சுவலா அஸ் பெர் த ப்ரொசீஜர் காலேஜ்ல சீட்டு குடுத்துட்டாங்கன்னா லோன் குடுத்து தான் ஆகணும். எஜுகேஷன் லோன். இவங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆனா அவங்க பேங்க்ல என்னெல்லாம் கேள்வி கேட்கிறாங்கன்றத பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இன்கேஸ் நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா, மினிமம் ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 50,000 ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்த மாரி அட்மிஷன் ஃபீஸ் போட்டா தான் அவங்க அட்மிட்டே பண்ணிப்பாங்க. வசூல் ராஜால வர படம் மாரி. இல்லன்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட், எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட், எம்பிசி சர்டிஃபிகேட். எம்பிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போவீங்க. அங்க வந்து ஒரு 2,000 குடுப்பான், ரூ. 500 குடுப்பான், ரூ. 1,000 குடுப்பான். இந்த மாரி லஞ்சம் கேட்பாங்க. ஸோ எ எ இ இ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெய்னிங்கான ப்ராசஸ். ஒரு நல்ல லைஃப வாழ்றதுக்கு எவ்வளோ பெரிய ட்ரெய்னிங்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாம் மாத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட் நெறைய கேஸஸ் கீழ ஜட்ஜ்மென்ட் குடுத்திருப்பாங்க. அததான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உச்சநீதிமன்றம் ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 19 அண்ட் ஆர்டிகிள் 21 இது 3யும் சேர்த்து இன்டர்பிரேஷன் பேஸ் பண்ணி சில சில கேஸஸ் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டூ லைஃப் வந்து மியர்லி அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ்னா என்னன்னா, ஆர் சர்வைவல் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ்னா என்னன்னா, உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை, அ அ ட்ரெஸ் தேவை, இல்லன்னா ஒரு இடம் தேவை. அது இருந்தா என்னால உயிர் வாழ முடியும். உயிர் வா ரைட் டூ லைஃப்னா வெறும் உயிர் வாழ்றது மட்டும் கிடையாது. கௌரவமா வாழ்றது தான். அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. இட் இன்க்ளூட்ஸ் ரைட் டூ லைவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி. ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டினா மனித 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 கண்ணியத்தோட வாழும் உரிமை. ஸோ வாழ்ந்தாலும் கௌரவமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவை. நமக்கான ஒரு கரெக்டான ரெகக்னேஷன் தேவை. நமக்கான கரெக்டான அப்ரிசியேஷன் தேவை. நமக்கான கரெக்டான ஒரு ரெஸ்ட் தேவை. நமக்கான கரெக்டான பினான்சியல் சப்போர்ட் தேவை. இதெல்லாம் இருந்தா தான் ஒரு நல்ல லைஃபே வாழ முடியும். வெறுமனே சாப்பாடும், ட்ரெஸ்ஸும் மட்டும் இருந்தா நல்லா வாழிட முடியாது. இட் இன்க்ளூட்ஸ் லைவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் தோஸ் அஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் விச் கோ டு மேக் மீனிங்ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் அண்ட் வொர்த் லிவிங். இதெல்லாம் அவங்க சொன்னதுதான். இன் ஸ்பெசிஃபிக்கா சுப்ரீம் கோர்ட் சொன்னதுதான். ஸோ முழுமையான மற்றும் வாழ்வதற்கு பயனுள்ள மற்றும் அனைத்து அம்சங்களும் அடங்கும் ரைட் டு லைஃப் கீழ. இது வந்து நியர்லி வந்து சாப்பிட்டேன்ப்பா, தூங்குனேன்ப்பா, வேலைக்கு போனப்பா இல்லாம உங்க வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சுக்கிறதுக்கான உரிமை தான் இது. ரைட் டு லிவ் ஹாப்பிலி அஸ் வெல் அஸ் பீஸ்ஃபுல்லி த்ரூ அவுட் யுவர் என்டையர் லைவ்லிஹுட். ஸோ இதுக்கு கீழ சுப்ரீம் கோர்ட் நெறைய கேஸ் குடுத்திருப்பாங்க. ஒரு மனுஷன் நல்லா வாழணும்னா, அவன் நல்ல வேலைக்கு போணும். நல்லா வேலைக்கு போணும்னா, அவன் நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும்னா, அவனுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் குடுக்கணும். அதுதான் ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ். அதே மாரி ரைட் டு டீசென்ட் என்விரான்மென்ட். அதாவது பணக்காரங்க நெறைய குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து நெறைய இடத்துல ஒரு ஏழை குடிசையில இருக்கிற டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க.
அவங்க போய் கேஸ் போட்டிருப்பாங்க. ஏங்க அவங்களுக்கும் சுத்தமான சுற்றுச்சூழல் இருக்கிற மாரி எங்களுக்கும் தேவையில்லையே, எங்க எங்க ஏரியால மட்டும் குப்பை கொட்டுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மென்ட் ரைட் டூ ஃப்ரீ என்விரான்மென்ட், டீசென்ட் என்விரான்மென்ட். ஸோ ஒரு ஒரு அமைதியான, ஒரு நல்லமான ஒரு ஒரு சுற்றுச்சூழல் கொடுக்கிறது. ரைட் டூ இன்ஃபர்மேஷன். இத இத வந்து நான் தமிழ்லயும் போட்டிருக்கேன். அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் பின்னாடி இத ரெஃபர் பண்ணிக்குவாங்க. நான் ஒரு ஒரு ஸ்லைடு வச்சு நடத்துறேன். ரைட் டூ டிராவல் அப்ராட் ஆர்டிகல் 21 கீழ தான் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான உரிமை. ரைட் டூ எலக்ட்ரிசிட்டி. அது மாரி ரைட் டூ எமர்ஜென்சி மெடிக்கல் எய்ட். இத வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒன்ஸ் ஒரு பெர்சன் எமர்ஜென்சி ட்ரீட்மென்ட்க்கு வரான் அப்படின்னா, அவனுக்கு இனிஷியலா எமர்ஜென்சி எய்ட் பண்ணுங்க. அவன காப்பாத்துங்க முதல்ல. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த இந்த சர்ஜரிக்கு இவ்வளவு நாங்க வாங்குவோன்றத அப்புறம் பேசுங்க. இன்கேஸ் அவங்க உயிர காப்பாத்திட்டு, அதுக்கப்புறம் அங்க அவங்க ஆப்பரேஷன் பண்ணலன்னா அவங்க ஜிஹெச்சுக்கோ இல்ல மத்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ போய்ப்பாங்க. பட் உயிரையே காப்பாத்தாம அவன அட்மிஷன் போடாம வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்லீப், ரைட் அகெயின்ஸ்ட் நாய்ஸ் பொல்யூஷன். ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கீழ தான் ஆக்சுவலா தீபாவளி டைம்ல சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. இத்தன டைம்க்குள்ள பட்டாசு வெடிங்க அப்படின்ற மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் குடுத்த கேஸஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ். இத உங்களுக்கு தமிழ்ல இன் டீட்டெயில்டா இருக்கு இந்த இந்த பாயிண்ட். சுதந்திரமா வந்து ஃப்ரீ லீகல் எய்ட், ஃப்ரீ ஸ்பீடி ட்ரையல், ஃபேர் ட்ரையல் இதெல்லாம் குடுங்க. அதே மாரி ரைட் அகெயின்ஸ்ட் சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட். சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட்னா என்னன்னா, ஒரு ஜெயிலுக்குள்ள சின்ன செல்லுக்குள்ள சின்ன அறைக்குள்ள உங்கள உங்கள போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒரு 20 நாள் நீங்க ஒல்லியா இருக்கிற மாரி இருக்கும். வெளிச்சத்த பார்க்க முடியாது. ஒரு மாரி பித்து புடிச்ச மாரி ஆயிடும். என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாரி. அந்த மாரிலாம் புடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து ரைட் டு பிரைவசி. ரைட் டு பிரைவசி இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட். இது யார் கேஸ் போட்டிருப்பாங்கன்னா, நீதிபதி கே.எஸ். புட்டசுவாமி. ஜஸ்டிஸ் கே.எஸ். புட்டசுவாமி வந்து இந்த இந்த கேஸ போட்டிருப்பாங்க. இட் இஸ் எ 9 மெம்பர் பெஞ்ச். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் யூசுவலா ஆர்டர் நம்பர்லாம் இருக்கும். 5, 7, 9, 11 அதே மாரி 13 மெம்பர் பெஞ்ச் ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அதுதான் கேசவன் அந்த பாரதி கேஸ். ஏன் ஆட் நம்பர்ல குடுக்குறாங்கன்னா, அப்பதான் ஜட்ஜ்மென்ட் குடுக்குறப்போ ஈவனா முடியாது. பயாஸ்டா முடியாது. அந்த அந்த டிவிஷனுக்காக குடுப்பாங்க. ஸோ 9 மெம்பர் பெஞ்ச் தனி உரிமை என்பது அடிப்படை உரிமையாகும்னு சொல்லி இந்த இந்த கேஸ் கீழ தான் குடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ ஆதார் இஸ் கம்பல்சரின்னு ஒரு ப்ரொவிஷன் வரப்போ, ஆதார யூஸ் பண்ணி ஒரு தனி மனுஷனோட டேட்டாவ வந்து நீங்க லீக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மென்ட் எதுல இருந்து குடுத்திருப்பாங்கன்னா, நீதிபதி கே.எஸ். புட்டசாமி கேஸ் கீழ குடுத்திருப்பாங்க. இது 2017ல வந்த கேஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ். தனி உரிமை, ரைட் டு பிரைவசி இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அதே மாரி டி.கே. பாசு. அந்த கேஸ பத்தி இங்க இங்க தமிழ்ல டீட்டெயில்டா போட்டிருக்கேன். இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. டி.கே. பாசு கேஸ். ஸோ இந்த கேஸ் வந்து 1977ல வந்த கேஸ். ஆக்சுவலா இதுல அந்த நபர் அவரும் அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டிகல் 22 கீழ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி குடுத்த கேஸ் தான் இந்த 1997 கேஸ். இது கீழ 22 கீழ குடுக்கல. 21 கீழ குடுத்திருப்பாங்க ஜட்ஜ்மென்ட். ஏன் குடுத்திருப்பாங்கன்னா, ஒரு தனி மனிதனோட உயிரையும், உடைமையும் காப்பாத்திக்கிறதுக்கு 21 கீழ இருக்கு. அந்த நபர அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த நபர உடனே எடுத்துட்டு போய் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி 21 கீழ ஜட்ஜ்மென்ட் குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட். சோ மரண உரிமை. சாகறதுக்கான உரிமை. ரைட் டு சூசைட். ரைட் டு சூசைட் இந்தியால இருக்கான்னு கேட்டா, இந்தியால இல்ல ஆக்சுவலா. அது ஏன் இல்லன்றத பின்னாடி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் பார்த்துடலாம். ரைட் டு டை. அருணா ஷாம்பாக் கேஸ். அருணா ராமச்சந்திர ஷாம்பாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். 2011ல வந்த கேஸ். 2011ல வந்த கேஸ். அருணா ஷாம்பாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் ஆக்சுவலா இவங்க தான் அந்த பர்சன். இந்த கேஸ்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கிங் எட்வர்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மும்பைல ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆக்சுவலா அவங்களுக்கும் அங்க இருக்கிற டாக்டருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறான்ற ஒரு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு வார்ட் பாய், அந்த அதே ஹாஸ்பிட்டல் இந்த வார்ட் பாய் வந்து கொடூரமா ரேப் பண்ணியிருப்பாங்க. இந்த அருணா ஷாம்பாக் பர்சனை வந்து கொடூரமா ரேப் பண்ணியிருப்பாங்க. ரேப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. அதுதான் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. கோமாக்கு போயிட்டாங்க. பெர்மனண்டா கோமாக்கு போயிட்டாங்க. பெர்மனண்டா கோமாக்கு போயிட்டாங்கன்னா அவங்க இனிமேல் ரெக்கவரே ஆக மாட்டாங்கன்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க.
அதுதான் பெர்மனன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னா ஆக்சுவலா ஒரு ஒரு 37 வருஷம் கழிச்சு 37 வருஷம் கழிச்சு இது இது நடந்ததெல்லாம் வந்து 1973ல 1973ல நடந்துச்சு. என்ன ஆயிருக்குன்னா ஒரு 37 வருஷம் கழிச்சு நிமோனியா வந்திருக்கும். குளிர் காய்ச்சல் வந்திருக்கும். குளிர் ஜுரம்னு சொல்லுவோம் இல்லையா? நிமோனியா வந்திருக்கும். ஆக்சுவலா அவங்களால பேச முடியாது, கண்ண சிமிட்ட முடியாது. பட் அந்த குளிர் ஜுரத்தால அவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டுருப்பாங்க. கோமால இருக்கிற பெர்சனுக்கு குளிர் ஜுரம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பேச முடியாது, கத்த முடியாது, அழ முடியாது. இந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு நபர் போய் கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நபர கருணை கொலை பண்ணிட்டா என்ன தப்பு? அப்படின்ற மாரி கேஸ் போடுறாங்க. நீங்க அதாவது இந்தியால ஒரு 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 நபர் தான் உயிரை எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதே மாரி மத்தவர் நான் வந்து இன்னொருத்தவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது. அது கொலை கீழ வரும். நம்மள கொன்னுக்கிட்டோம் அதெல்லாம் சூசைட் கீழ வரும். 2மே இந்தியால வந்து அ பெர்மிஷன் கிடையாது. ஸோ கருணை கொலை பண்ணிட்டா என்ன அப்படின்ற மாரி கேள்வி கேட்கிறாங்க. ஸோ இதுக்கு கீழ தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் பார்த்துடலாம். இந்தியால வந்து சூசைட் அஃபென்ஸா இருந்துச்சு. 2017க்கு முன்னாடி வரைக்கும் இன்கேஸ் 2015ல நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அட்டெம்ப்ட் பண்றேன்னா, அத அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்கேஸ் சக்சஸ் ஆச்சுன்னா அது சூசைட் இறந்து போயிட்டேன்னு சொல்லுவாங்க. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, புடிச்சுட்டு போய் ஜெயில்ல போட்டு 6 மாசம் ஜெயில்ல விட்டுருவாங்க. எனக்கு வாழ பிடிக்கலன்னு தான் சூசைட் பண்ணிக்கிறேன். அ சூசைட் பண்ணிக்கிற சூசைட் ஃபெயில் ஆன ஒரு பெர்சன கூட்டிட்டு போய் ஜெயில்ல போட்டு 6 மாசம் நீ இங்க ஜெயில்ல சாவுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இல்லாஜிக்கலா இருந்திருக்கும். 2017 வரைக்கும் அது அந்த ரைட் டூ சூசைட்ன்ற லாவே இல்லாஜிக்கலா இருந்துச்சு. 2017ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்கேஸ் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ற ஒரு நபர்களுக்கு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா, அந்த நபர்களுக்கு கவுன்சிலிங் குடுப்பாங்க. அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. கவுன்சிலிங் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆக்ட் கீழ. மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட். ஸோ மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் கீழ கவுன்சிலிங் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் சூசைட பேஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன். எத்தனேஷியானா என்னன்னா, மர்சி கில்லிங்ன்னு அர்த்தம். கொலைன்னு அர்த்தம். எத்தனேஷியானா தமிழ்ல என்னன்னா, கருணை கொலைன்னு அர்த்தம். இதுலயே 2 ஆப்ஷன் இருக்கு. ஆக்டிவ் எத்தனேஷியா அண்ட் பாசிவ் எத்தனேஷியா. ஆக்டிவ் எத்தனேஷியானா என்னன்னா, அ ஒரு தனியா ஒரு இன்ஜெக்ஷன் சிரஞ்சு மூலமா உங்களுக்கு பாய்சன இன்ஜெக்ட் பண்ணி உங்கள கொன்னுடுவாங்க. ஒரு ஒரு மெடிசின இன்ஜெக்ட் பண்ணி உங்கள கொன்னுடுவாங்க. இதான் ஆக்டிவ் எத்தனேஷியா. ஆக்டிவ் எத்தனேஷியா இந்தியால இல்லீகல். இந்தியால அது பெர்மிஷன் கிடையாது. பாசிவ் எத்தனேஷியான்னு சொல்லுவாங்க. பாசிவ் எத்தனேஷியானா என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆக்ஸிஜன் சப்போர்ட் இருக்கு. இந்த கோவிட் டைம்லலாம் முகத்துல மாஸ்க் வச்சு ஆக்ஸிஜன் போயிட்டு இருந்தது இல்லையா? அதே மாரி ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஆக்ஸிஜன் சப்போர்ட் இருக்கு. ஆக்ஸிஜன் சப்போர்ட்ட எடுத்தாலோ, நிப்பாட்டினாலோ நீங்க இறந்துருவீங்க. அந்த கோமால இருக்கிற பெர்சனுக்கு கன்டினியூஸா ஆக்ஸிஜன் சப்ளை, ஃபுட் சப்ளை போயிட்டே இருக்கும். அத எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இறந்துருவாங்க. ஆர்டிபிஷியலா எதையும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணல. போயிட்டு இருக்க ஒரு சிஸ்டம கட் பண்றோம். கட் பண்ணதால அவங்க இறந்துட்டாங்க. ஆக்ஸிஜன் சப்ளை இல்லாம இறந்துட்டாங்க. இதுதான் பாசிவ் எத்தனேஷியா. ஸோ அருணா ஷாம்பர்க் கேஸ்ல வந்து பாசிவ் எத்தனேஷியா பண்ணுங்க அப்படின்ற மாரி ஜட்ஜ்மென்ட் குடுத்திருப்பாங்க. 2018ல பாசிவ் எத்தனேஷியா வித்ட்ராவல் ஆஃப் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் எத்தனேஷியா வந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கருணை கொலைய பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் இதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. என்ன ப்ரொசீஜர்னா 3 கவர்ன்மென்ட் டாக்டர்ஸ் பிளஸ் அந்த கரஸ்பாண்டிங் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இவங்கலாம் அப்ரூவல் குடுக்கணும். இவங்கலாம் அப்ரூவல் குடுத்தா தான் அவங்கள கருணை கொலை பண்ண முடியும். பாசிவ் எத்தனேஷியா பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு ரைட்டா குடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த சிவில் சொசைட்டில ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன புடிச்சு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க போய் கேஸ் போட்டிருப்பாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐசோலேஷன் வேற, இண்டிபெண்டன்சி வேற அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஐசோலேட்டட்னா எனக்கு எனக்கு இந்த சொசைட்டில வாழ புடிக்கல. என்ன தனியா விடுங்கன்னு சொல்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் உரிமை தான். ரைட் டூ லைஃப் கீழ ரைட் டூ பி லெஃப்ட் அலோன். ரைட் டு பி லெஃப்ட் அலோன். இந்த சொசைட்டி கூட நான் இன்டராக்ட் பண்ணாம எனக்கு தனியா விடுங்க. அதுவே ஒரு உரிமைன்னு தான் சொல்லி உச்சநீதிமன்றம் 21 கீழ குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ரைட் டூ மேரேஜ். திருமணம் செய்வதற்கான உரிமை. ஸோ சுப்ரீம் கோர்ட் 2018ல 2018 அஸ் வெல் அஸ் 2023 2 இம்பார்ட்டன்ட் 2018ல நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர் தான் சிஜேஆ இருந்திருப்பார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் என்ன ஜட்ஜ்மென்ட் குடுத்திருப்பாங்க 2018ல. ஸோ அனைவருக்கும் திருமணம் செய்வதற்கான உரிமை இருக்கு. இன்க்ளூடிங் எல்ஜிபிடி கம்யூனிட்டின்னு சொல்லி 2018ல ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாரு. அ அந்த மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ரைட் டூ மேரி எ பெர்சன் அப்படின்ற மாரி 2018ல ஜட்ஜ்மென்ட் குடுத்திருப்பாங்க. 2023ல என்ன மாத்தியிருப்பாங்கன்னா, அதே உச்சநீதிமன்றம் 2020ல என்ன மாத்தியிருப்பாங்கன்னா, ஹெட்ரோசெக்சுவல் அஸ் வெல் அஸ் ஹோமோசெக்சுவல் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க.
ஹெட்ரோசெக்சுவல்னா ஒரு பாய் அண்ட் கேர்ள் பாய் அண்ட் கேர்ள் ஒரு பாய் அண்ட் கேர்ள் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து இந்தியால கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உரிமை இருக்கு. அது அது வந்து நாங்க தடுக்க மாட்டோம். அவங்களுக்கு ரைட் டு மேரேஜ் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஹெட்ரோசெக்சுவல் கப்பிள்ஸ். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஆப்போசிட் ஜெண்டர் எதிர்பாலினம் வந்து இப்போ ஒரு பொண்ணும் பையனும் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆப்போசிட் ஹோமோசெக்சுவல்ஸ் இருக்கிறாங்க, ஓரினை சேர்க்கைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ரைட் டு மேரேஜ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் 2023ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ரைட் அகேன்ஸ்ட் ஆனர் கில்லிங். ஸோ இன்டர் காஸ்ட் இன்டர் ரிலீஜன்லாம் பண்றப்போ கௌரவ கொலை பண்றாங்க. கொலையே கேவலம், அதுல என்ன கௌரவ கொலை இருக்குன்னு தெரியல ஆக்சுவலா. ரைட் அகேன்ஸ்ட் ஆனர் கில்லிங், ரைட் அகேன்ஸ்ட் ஆனர் கில்லிங் இஸ் கிவன் அண்டர் ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நடக்குது. ஆனர் கில்லிங்ன்றது ரஷ்யால, அதே மாதிரி பிரேசில்ல, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல நடக்குது. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ். நால்சா வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2014ல ரைட் டு சூஸ் ஒன்ஸ் ஜெண்டர். ஸோ நான் எந்த பாலினத்தை சேர்ந்தவன் சொல்லி சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 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 ஜட்மெண்ட் கீழே உரிமையை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்னு வச்சுக்கோங்க. நான் மேலா ஃபீமேல் கேட்டகரியா இல்லை எந்த கேட்டகரி, டிரான்ஸ் மென்னா டிரான்ஸ் உமனான்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கேஸ் கீழே ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நவதேத் சிங் ஜோவர் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதுக்கு கீழே தான் 2018ல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட். சிமிலர்லி இந்த கேஸ் கீழே இப்போ ரீசெண்டாக 2023 கீழே கொடுத்த ஜட்மெண்ட்ஸ். இந்த இந்த கேசஸை எந்த வருஷத்துல கேட்டாங்க, எந்த ஜட்மெண்ட்ஸ் கீழே வரும்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21A. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போகணும்னா நல்ல கல்வியை கத்துக்கணும். நல்ல கல்வியை கத்துக்கணும்னா அந்த டைம்ல நிறைய பேருக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு காசு இருந்திருக்காது நிறைய பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாதான் நிறைய பேரை படிக்க வைக்க முடியும்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து 21A ரைட் டு எஜுகேஷன், கல்வி பெறும் உரிமை, ஆர்டிகல் 21A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்றேன். நிறைய மூவிஸ்ல வந்து இந்த கல்வி உரிமையை பற்றியும் கல்வியோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸை பற்றியும் பேசியிருப்பாங்க இந்த மாதிரி மூவிஸ்ல. ஸோ எர்லியரா எதுல இருந்துச்சுன்னா பார்ட் ஃபோர்ல டிபிஎஸ்பி, ஸோ அரசின் நேரடி வரிமுறைகள் கீழே டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே கொடுத்துருப்பாங்க. இது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 0 to 14 இயர்ஸ், ஸோ 14 வயசு வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்கன்னு எதுக்கு கீழே கொடுத்துருக்காங்கன்னா 45 கீழே கொடுத்துருக்காங்க, டிபிஎஸ்பி கீழே கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் 1991ல சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன், ஸ்டேட் ஷுட் ப்ரொவைட் ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ கல்வி பெறும் உரிமையை வந்து ஒரு சட்டமா ஏற்றுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 63 வயசு நபர் வந்து போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கல்வி பெறும் உரிமை எனக்கு, நானும் படிக்கணும் ஆசைப்படுறேன், நான் வந்து பிஹெச்டி முடிச்சிட்டேன், போஸ்ட் பிஹெச்டி படிக்கணும், என்னை நீங்க படிக்க வைங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட சப்போர்ட் கேட்கிறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா நம்ம தப்பா ஜட்மெண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லி 1993ல அதை மாத்தி என்னன்னு பண்றாங்கன்னா ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ், ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ். அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் எத்தனை வயசு வரைக்கும்னா 14 வயசு வரைக்கும் தான். அதுதான் வந்து 45 கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 14 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அப்படி கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் தான் 21A. அதாவது டிபிஎஸ்பி கீழே இருக்கிறப்போ நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். டிபிஎஸ்பி கீழே வந்து கோர்ட்டால் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. வேற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்து வச்சிட்டாங்கன்னா கோர்ட்டால நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். ஸோ இப்போ அதை பார்க்கலாம். 86வது சட்ட சீர்திருத்தம். ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் 1993ல, பட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா 2002ல. இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தையும் இந்த அமெண்ட்மெண்ட்டையும் கேட்பாங்க. 86வது சட்ட சீர்திருத்தம், 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002. இதுக்கு கீழே 3 சேஞ்சஸ் பண்றாங்க. ஒரு சேஞ்சஸ் மட்டும் இல்ல, 3 சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 21A புதுசா ஒரு ஆர்டிகலை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க 21A.
செகண்ட் வந்து ஆர்டிகல் 45. ஸோ ஏற்கனவே இருந்த 45ல சில சேஞ்சஸ் பண்றாங்க டிபிஎஸ்பியில். தேர்ட் ஒன் வந்து புதுசா ஒரு ஒரு ஆப்ஷன் 51A இந்த ஆப்ஷன் வந்து ஆக்சுவலா 51Aன்றது 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. அதுல சில சேஞ்சஸ் கொண்டு வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஆர்டிகல் மட்டும் 51Aல ஆட் பண்றாங்க. 3 சேஞ்சஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 3 ஆப்ஷன்ஸ். இதுல இத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஏன்னா 0 to 14 இயர்ஸ் 0 to 14 இயர்ஸ்ன்றது தான் டிபிஎஸ்பியில் மென்ஷன் ஆகிருந்துச்சு. முன்னாடி ஆர்டிகல் 45 கீழே மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த 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 அமெண்ட்மெண்ட் வரப்போ இதை 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. என்ன கேட்டகரி அப்படின்னா 0 to 6 இயர்ஸ், 6 to 14 இயர்ஸ். பிறந்ததுலேருந்து ஒரு 6 வயசு, அதே மாதிரி 6 வயசுலேருந்து 14 வயசுன்னு சொல்லி ஒரு கேட்டகரி பிரிக்கிறாங்க. ஸோ 6லேருந்து 16 வயசு கேட்டகரி இருக்கு இல்லையா, இதுல ஒன்று எடுத்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைக்கிறாங்க. அதாவது அரசாங்கம் வந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு, அரசாங்கம் வந்து 14 வயசு இருக்கிற உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 6 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 21A. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுத்த கடமைகள். அதாவது பேரண்ட்ஸுக்கு உரிமை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 21A கீழே கிளைம் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 51A கீழே என்ன கொடுத்துருக்காங்களா, கடமையா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பெத்த பசங்களை வேலைக்கு அனுப்பாம ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி 51A கீழே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 to 14 இயர்ஸே வந்து ரெண்டு ஆப்ஷன், ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கு, இன்னொன்று ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கு. அப்போ பிறந்ததுல இருந்து 6 வயசு வரைக்கும் அதை உரிமையா கொடுக்கல. அதை எங்க எடுத்துமே கொடுத்துட்டாங்கன்னா டிபிஎஸ்பியில், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு ஸ்டேட் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து 6 வயசு வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, கேரளா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அங்கன்வாடின்னு சொல்லுவோம் இல்லையா, பால்வாடி ஸ்கூலுக்கு போலியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பால்வாடி ஸ்கூல் தான் இங்க இருக்கிற 0 to 6 இயர்ஸ். அது வந்து கம்பல்சரி கிடையாது, டிபிஎஸ்பியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருக்கிற எல்லா 28 ஸ்டேட்ஸ்ல முக்காவாசி ஸ்டேட்ஸ் அதை வந்து கொடுக்குறாங்க. சில ஸ்டேட்ஸ் நார்த் ஈஸ்ட்ல கொடுக்கறது இல்லை. இந்த 0 to 6 இயர்ஸ் வந்து பால்வாடி ஸ்கூல்லாம் நார்த் ஈஸ்ட்ல சில இடத்துல இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை செயலாக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்காக, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் 2009. கல்வி உரிமை சட்டம், கல்வி பெறும் உரிமை சட்டம் 2009, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் 2009. இந்த ஆக்டும் ரொம்ப முக்கியம், இந்த சட்டமும் ரொம்ப முக்கியம். அது வந்து கொஸ்டினா கேட்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2024ல குரூப் 1 பிஎன்சியில் கேட்ட கொஸ்டின், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின். எந்த வருஷத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இது 2009. இது மாதிரி கொஸ்டினா கேட்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் வச்சு கேட்கலாம். which among the following amendment made elementary education as a fundamental right? ஸோ அது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பர்டிகுலராக அந்த தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக கொடுத்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. 86வது சட்ட சீர்திருத்தம். ஒன்ஸ் அகைன் அதே ஆப்ஷனை திரும்பி இங்க ரிப்பீட்டடா கேட்குறாங்க. இதுல வந்து இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ல எந்த சட்டத்துக்கு கீழே வருது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுல வந்து ஒரு ஆப்ஷன் 21A கீழே. ஸோ ஆர்டிகல் 21 வச்சு அந்த ஆர்டிகிளை முழுமையா கொடுத்துட்டு அந்த ஆர்டிகிளை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இதுதான் ஆக்சுவலா உங்களோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் இருக்கிற வேர்ட்ஸ். அதை மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. அது வந்து ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சூஸ் த ஃபாலோயிங். இதுவும் வந்து அதே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். ஸோ ரைட் டு எஜுகேஷன், இதுல வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து எந்த வயசுல இருந்து எது வரைக்கும்னு கேட்குறாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த 0 to 6 இயர்ஸ் வந்து டிபிஎஸ்பியில் இருக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுதான் உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கு. இங்க தான் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க 21A கீழே. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்றேன். இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிடுங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்றதுக்கான ப்ரூஃப். ஸோ இந்த கொஸ்டினை டாஸ்கா எடுத்துக்கோங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டினை டாஸ்கா எடுத்துக்கிட்டு இதை சால்வ் பண்ணுங்க. இதை நான் சால்வ் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் இங்க இருக்குன்னு தெரியும். ஏன் இது வராது, இது ஏன் வரும், இதை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்க்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்றேன்.
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஸோ ஆர்டிகல் 21 ஓவர். ஆர்டிகல் 21 ஓவர். நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து 22. ஆர்டிகல் 22 கைது செய்வதற்கு எதிரான உரிமை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைது மற்றும் காவலுக்கு எதிரான பாதுகாப்பு, ரைட்ஸ் ஆஃப் அன் அரஸ்டட் பர்சன். உங்களை இந்த மாதிரி வலுக்கட்டாயமா அடிச்சு இழுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அரஸ்ட்டை வந்து ரெண்டா பிரிச்சது, தண்டனை காவல் as well as தடுப்பு காவல், புனிட்டிவ் டிடென்ஷன் அண்ட் பிரிவென்டிவ் டிடென்ஷன். புனிட்டிவ் டிடென்ஷன்னா என்னன்னா, ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம், ஒரு கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் அதை கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து தண்டனை காவல், தண்டனை கொடுக்குற ஒரு காவல். ஸோ தடுப்பு காவல்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த கோபாலன் கேஸ், ஏகே கோபாலன் கேஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஒரு நபரை பார்க்கறதுக்கே வந்து டெரிஃபிக்கா இருக்காரு. அவர் சமூகத்துல போய் பேச விட்டாலோ போராட விட்டாலோ ஒரு பிரச்சனை ஆயிடும். அதனால அவரை அரெஸ்ட் பண்ணி அந்த தப்பை நடக்காம தடுக்கிறதுக்காக எடுத்துட்டு போய் ஜெயிலு முன்னாடியே வச்சிருவாங்க. ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் போனா வெளியில சட்டம் சீர்குலைஞ்சிடும்ன்றதுக்காக முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் தடுப்பு காவல்னு சொல்லுவாங்க. பிரிவென்டிவ் டிடென்ஷன், தடுப்பு காவல். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் பார்த்தலாம். பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா இது முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எங்கேயோ இடத்துல போராடி இருக்கேன், என் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. போராட்டத்துக்கு போராடினால கேஸ் போட்டிருக்காங்க, பெர்மிஷன் வாங்காம போராடுறதுக்காக. எனக்கு வந்து 4 உரிமைகள் இருக்கு. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு 4 உரிமைகள் இருக்கு. The person arrested under ordinary law have 4 rights. ஃபர்ஸ்ட் உரிமை வந்து, முதல் உரிமை வந்து ரைட் டு கன்சல்ட் அண்ட் டிஃபெண்ட் பை யர் லாயர். வழக்கறிஞருடன் ஆலோசனை செய்யும் உரிமை. என் ஜட்ஜை சாரி என்னோட லாயரை பார்க்கணும். அதனால நிறைய படத்துல பார்ப்பீங்கல்ல, எதுவாக இருந்தாலும் என் லாயர்கிட்ட பேசிக்கோங்க, என்னெல்லாம் பேச முடியும், எது வந்தாலும் லாயர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் உரிமை. ஸோ என் லாயரை பார்க்கணும், அரெஸ்ட் பண்றாங்கன்னா என் லாயரை பார்க்க, அவங்க லாயரை பார்க்கறதுக்கான உரிமை. ரெண்டாவது உரிமை வந்து இன்ஃபார்ம்டு த கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட். எந்த சட்டத்தை கீழே, எந்த குற்றத்துக்கு கீழே நான் அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி அந்த அரெஸ்டுக்கான காரணத்தை சொல்லணும், ரெண்டாவது உரிமை. மூணாவது உரிமை வந்து 24 மணி நேரத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நாளைக்கு 9 மணிக்குள்ள, நாளை காலையில 9 மணிக்குள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஜட்ஜுக்கு முன்னாடி எடுத்துட்டு போய் நிப்பாட்டணும். ஏன் இந்த மாதிரி உரிமை கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க அடிச்சே டார்ச்சர் பண்ணுவாங்க. ஜட்ஜுக்கு முன்னாடி ஏன் உடனே எடுத்து போய் நிப்பாட்ட சொல்றாங்கன்னா, நீ குத்தத்துக்கு ஒத்துக்கோ சொல்லி அடிச்சு டார்ச்சர் பண்ணி ஒத்துக்க வச்சுதான் கூட்டிட்டு போவாங்க. அதனால இந்த 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மூணாவது உரிமை. நாலாவது உரிமை வந்து இன்கேஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர் கேட்பாரு, ஏன்பா உன் மேல இவ்வளவு கேஸ் போட்டிருக்காங்க, உண்மையா நீ பண்ணியா இல்ல பொய் கேஸ் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இல்ல சார் நான் பண்ணவே இல்லை, அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்ல இவன் உண்மையில தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி எப்படின்னு சொல்லிச்சுன்னா போலீஸ் வந்து கஸ்டடி கேட்பாங்க. சார் எனக்கு ஒரு 15 நாள் ரிமாண்ட் கொடுங்க, ஐயா எனக்கு ஒரு 15 நாள் ரிமாண்ட் கொடுங்க, நாங்க எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்க ப்ரூவ் பண்றோம் அவர் தான் அந்த குற்றத்தை செஞ்சிருக்காருன்னு சொல்லி கஸ்டடி கேட்பாங்க. இல்லைன்னா ஜட்ஜ் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இதுல தான் இதுல இருக்கிற உரிமைகள். அதே மாதிரி இப்ப நம்ம இது முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே தண்டனை காவல். இனிமேல் நம்ம பார்க்க போறது எல்லாமே தடுப்பு காவல். ப்ரிவென்டிவ் டிடென்ஷனா தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்றது. மோஸ்ட்லி யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா டெரரிஸ்ட ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட, தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை தான் அதிகமா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவர் கொடுக்குற பேச்சு வந்து, யாரோ ஒரு தலைவர்கள் கொடுக்குற பேச்சு வந்து வன்முறையை தூண்டும் அப்படின்னா முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கும் மூணு விதிகள் இருக்கு. முதல் விதி என்ன அப்படின்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் தடுப்பு காவல் கீழே அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு காரணத்தை சொல்லணும். எந்த ரீசனுக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்ற காரணத்தை சொல்லணும். ரெண்டாவது வந்து இன்கேஸ் அவங்களுக்கு சரி, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு ரெப்ரசன்ட் வக்கீலுக்கான அக்சசிபிலிட்டி கொடுக்கும், முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி. மூணாவது ஆப்ஷன் வந்து 3 மாசம் வரைக்கும் தான் வச்சுக்கலாம். அதுல எப்படி இருந்துச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எடுத்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். இங்க எப்படி அப்படின்னா, அரஸ்டட் பர்சனை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜுக்கு முன்னாடி எடுத்து போறது வரைக்கும் எவ்வளவு கேப் வச்சுக்கலாம்? 3 மாசம். அந்த பர்சனை 3 மாசம் வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஜட்ஜுக்கு முன்னாடி எடுத்து போய் நிப்பாட்டணும்னு அவசியமே கிடையாது இந்த ஆப்ஷன். ஆக்சுவலா இதுதான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இன்கேஸ் 3 மாசத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அட்வைசரி போர்டோட அட்வைஸ் தேவை. அதுக்கு ஒரு குழு கூட்டுவாங்க, அங்க இருக்கிற ஹைகோர்ட்.
ஹைகோர்ட் வந்து ஒரு ஆலோசனை குழுவை கூட்டுவாங்க. அந்த ஆலோசனை குழு இந்த நபர் 3 மாசத்துக்கு மேல நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த அந்த பர்சனை 3 மாசத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் இருக்கிற பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி எந்த ஜனநாயக நாட்டிலும் நோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஹேவ் பிரிவென்டட் டிடென்ஷன் இன் தேர் கான்ஸ்டிடியூஷன் இட்செல்ஃப். எந்த ஒரு ஜனநாயக நாடும் அவங்கள அரசியலமைப்பு சட்டத்துல தடுப்பு காவலை வச்சது கிடையாது. பிரிவென்டட் டிடென்ஷன் வச்சது கிடையாது. இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான், யுஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரில பிரிவென்டட் டிடென்ஷன் இருக்கு. பட் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. பார்லிமெண்டரி ஆக்டா இருக்கு. நாடாளுமன்ற சட்டமா இருக்கு. அது சட்டமன்ற சட்டமா இருக்கே தவிர கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற மாதிரி. இதெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா அமெரிக்கால கிடையாது. ஆக்சுவலா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. பிரிட்டன்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் இருந்துச்சு பிரிவென்டட் டிடென்ஷன்ன்றது. பட் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே வச்சிருக்கோம் ஆர்டிகல் 22. ஸோ இந்த பிரிவென்டட் டிடென்ஷன் ஆக்ட் கீழே, பிரிவென்டட் டிடென்ஷன் ரைட் இன்டர்பிரேஷன் கீழே ஆர் தடுப்பு காவல் கீழே நாடாளுமன்றமும் சட்டம் ஏற்ற முடியும். தமிழக சட்டமன்றமும், அதாவது ஸ்டேட்டோட சட்டமன்றமும் ஏற்ற முடியும். ஸோ நாடாளுமன்றம் எங்க ஏற்றலாம் அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட் இந்தியா, இந்தியாவோட பாதுகாப்பு, அதே மாதிரி இந்தியாவோட வெளியுறவுகள், அதே மாதிரி இந்தியாவோட டிஃபென்ஸ், இது மூணுத்திலையும் பார்லிமெண்ட் கேன் மேக் எல்லாம். இது மூணுத்திலையும் பார்லிமெண்ட் கேன் மேக் எல்லாம். இந்தியாவோட பாதுகாப்புக்காக பார்லிமெண்ட்னா தமிழ்நாட்டோட பாதுகாப்புக்காக தமிழ்நாடோட சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டமன்றம், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கை காப்பாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி சட்டம்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஆக்ட் ரொம்ப முக்கியம். சாரி, 2 ஆக்ட் கிடையாது, இதுக்கு கீழே ஆர்டிகல் 22 கீழே நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், போட்டா, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், அதே மாதிரி யூஏபிஏ, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இந்த சட்டம் அதோட வருஷம் ரொம்ப முக்கியம். இந்த சட்டமும் அதோட வருஷத்தையும் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி பாட்டெல்லாம் உங்கள்கிட்ட மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போறோம்னா, இது ப்ரிலிம்ஸ் கிளாஸ் கிடையாது, மெயின்ஸ் கிளாஸ். மெயின்ஸுக்கு தேவையான கண்டென்ட்டை டீட்டெயிலாக நடத்திட்டு இந்த பாட்டெல்லாம் ரிவைஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி குண்டாஸ் ஆக்ட், குண்டர்கள் சட்டம்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா வந்து இந்தியா இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்காரன் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அதோட ஆக்டே ரொம்ப பெருசு ஆக்சுவலா. அதே மாதிரி பப்ளிக் சேஃப்டி ஆக்ட், இதெல்லாம் வந்து பிரிவென்டட் டிடென்ஷன் ஆக்ட், தடுப்பு காவலுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சட்டங்கள் இந்தியாவில். ஸோ இப்போ யூபிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின்ஸ், முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். இது யூபிஎஸ்சி கேட்ட கொஸ்டின். ரைட் டு பிரைவசி இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். Which article of Constitution of India safeguard one's right to marriage the person of one's choice? இது ஆக்சுவலா 2018ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. 2018ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, 2019ல கொஸ்டினா கேட்குறாங்க. ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதுவும் ரைட் டு பிரைவசி பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின். ஆர்டிகல் 21 அண்ட் ஃப்ரீடம் கேரண்டட் இன் பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதெல்லாம் நான் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். பட் இருக்கிற டைம்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு நல்லா கவர் பண்ணுன்றதுக்காக இந்த பார்ட்லாம் கொஞ்சம் சீக்கிரமா நடத்துறேன். நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வீடியோஸை பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். அது உங்களோட சாய்ஸ். டேக் மோர் டைம் ரிகார்டிங் த ப்ரிப்பரேஷன். ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஆர்டிகல் 21 கீழே பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லா. ஸோ ஒரு சட்டம் நியாயமா இருக்க வேணாமா? சட்டம் வந்து ஒரு 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 லாஜிக்கலா இருக்க வேணாமான்றது அதுக்கு ஆன்சர். ஸோ ஆர்டிகல் 22 ஓவர், நெக்ஸ்ட் ஆர்டிகல் 23 அண்ட் 24. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆர்டிகல் 14ல இருந்து 22 வரைக்கும் பார்த்துருக்கேன். இது எல்லாமே ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு. 23, 24 எதுக்காக அப்படின்னா, சுரண்டல்னா என்ன, பாகுபாடுகள்லாம் சொல்லி அந்த இந்த சுரண்டலால் உண்டாக்க ஒரு சமூகத்தையும் பாகுபாடத்துல இருக்க சமூகத்துக்காக கொடுத்திருக்க ஒரு உரிமைகள். ஸோ எக்ஸ்பிளாய்டேஷன்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு வேலையை பார்க்க வச்சுட்டு 100 ரூபா கொடுக்கறது, நிறைய வேலை வாங்குறது, 14 மணி நேரம் வேலை வாங்குறது. ஆக்சுவலா ஆஸ் பர் த இன்டர்நேஷனல் லேபர் கோட் ஒரு நபர் வந்து 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். ஆனா 16 ஹவர்ஸ்க்கு வேலை வாங்குறது, 10 ஹவர்ஸ்க்கு வேலை வாங்குறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா பாக்குறது தான் சுரண்டல், எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவாங்க. பாகுபாடுகள்லாம் என்ன அப்படின்னா, பாகுபடுத்தி பார்க்கறது. ஸோ எப்பயுமே பசங்க தான் வசதி, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லி மட்டம் தட்டி பேசுறது, இந்த மாதிரி பாகுபடுத்தி பார்க்கறது. ஜாதி அடிப்படையில் இருக்கிற பாகுபாடு, மத அடிப்படையில் பாடுறது, இதை நம்ம ஆர்டிகல் 14, 15, 16லயே பார்த்துருப்போம் பாகுபாடுகள் என்னன்றது. ஸோ இது ரெண்டுத்தையுமே பேன் பண்றது தான் இந்த 23 கீழே சொல்லியிருப்பாங்க.
23 கீழே எதை பேசியிருப்பாங்கன்னா, கட்டாய வேலை, கொத்தடிமை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது. ப்ராகபிஷன் ஆஃப் டிராபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கடத்தி எடுத்துட்டு போய் பிச்சை எடுக்க விடுறது, ப்ராஸ்டிடியூஷன்ல விபச்சாரத்துக்கு எடுத்து போய் விடுறது, இதெல்லாம் பேன் பண்றது தான் 23. ஸோ 23 கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தான் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் உங்களோட 3வது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட், ரைட் டு ஈக்வாலிட்டி. செகண்ட் ஃபண்டமெண்டல் ரைட், ரைட் டு ஃப்ரீடம். தேர்ட் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் ஹியூமன் பீயிங்ஸ், ஃபோர்ஸ் லேபர் அண்ட் பீயிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இட் ப்ராஹிபிட்ஸ் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆளை கடத்தி எடுத்துமை விற்கிறது தப்புன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஆப்ஷன், இட் ப்ராஹிபிட்ஸ் பேகர் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். பெக்கர் கிடையாது, பெக்கர்னா பிச்சை எடுக்கிறது, பேகர்ன்றது வேற. பேகர்னா என்னன்னா கொத்தடிமைத்தனம்னு அர்த்தம். கொத்தடிமைத்தனம்னு அர்த்தம். இதையும் ப்ராஹிபிட் பண்றாங்க. மூணாவது ஆப்ஷன், ப்ராஹிபிட்ஸ் சிமிலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர். ஸோ மனிதர்களை கட்டாய உழைப்பிற்கான தடை. அப்படின்னா என்னன்றது பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் அவைலபிள்னா, இந்திய குடிமக்களுக்கு அவைலபிள், ஃபாரினர்ஸ் வெளிநாட்டவர்களுக்கும் அவைலபிள். அதே மாதிரி 23 ஸ்டேட் பண்ணாலும் தப்பு தான், பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணாலும் தப்பு தான். இப்போ ஸ்டேட் வந்து கம்பல்சரி கொத்தடிமைத்தனத்தை பண்றாங்கனாலும் தப்பு தான், இல்ல தனிப்பட்ட நபர் பண்ணாலும் தப்பு தான் இந்த 23. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட், ஏன்னா இந்த கொத்தடிமைத்தனம், ஃபோர்ஸ் லேபர் இந்த இதுல சிலதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனை டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சட்டவிரோத ஆட்கடத்தல், ஃபோர்ஸ்ட் டிராபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் என்னன்றத உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சட்டவிரோத ஆட்கடத்தல் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சோப்பு சீப்பை வாங்குற மாதிரி மனுஷங்களை விற்கிறதோ வாங்குறதோ தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழே விலமாதர், தேவதாசி முறை, அதே மாதிரி அடிமை முறை, இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு குழந்தைய எடுத்துட்டு போய் ப்ராஸ்டிடியூஷனுக்காகவோ, ஒரு குழந்தைய எடுத்துட்டு போய் கட்டாய வேலை வாய்ப்புக்கோ விற்கிறதோ வாங்குறதோ தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மூவில அதான் பேசியிருப்பாங்க. டாக்டர் மூவில, சிவகார்த்தியோட டாக்டர் மூவில குழந்தைகளை கடத்தி எடுத்துட்டு போய் ப்ராஸ்டியூஷன்ல வச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மூவிஸ், பழைய கமலஹாசன் மூவி மகாநதினு ஒரு மூவி இருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட குழந்தைய கடத்தி எடுத்துட்டு போய் சோனாகாட்சின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு இடம் இருக்கு, கல்கட்டால, அங்க எடுத்து போய் சேல் பண்றது, மும்பைல சேல் பண்றது, ப்ராஸ்டிடியூஷனுக்காகவும் ஃபோர்ஸ் லேபருக்காகவும் இதெல்லாம் பேன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கொத்தடிமையத்தனத்தை பேன் பண்ண சொல்லியிருப்பாங்க. பேகர்னா என்ன அர்த்தம்னா, கம்பல்சரி ஒர்க் வித்தவுட் ரெனுமரேஷன். அதாவது கட்டாய வேலை, சம்பளம் எதுவும் தரமாட்டாங்க. அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஷூக்கு பாலிஷ் போடுறதுல இருந்து அயன் பண்றது வரைக்கும் வேலை செய்யணும். ஆனா காசுல எதுவும் தரமாட்டான். ஒரு வேலை சோறு போடுவாங்க காலையில இருந்து வேலை செய்யறப்போ. ஸோ இந்த மாதிரி பிளான்டேஷன் லேபர்ஸா இருக்கட்டும், இந்த பரதேசி படத்துல தமிழ்ல பரதேசின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல காமிக்கிறாங்க இல்லையா, அதுதான் பேகர். பேகர்னா கட்டாய வேலை. ஸோ 23க்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. 23க்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. கட்டாய வேலைக்கு பண்ணக்கூடாது, பட் 23க்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்கால இருக்கிற 50 ஸ்டேட்ஸ்ல சில ஸ்டேட்ஸ்ல கிராஜுவேஷன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கம்பல்சரி போய் மிலிட்ரியில வேலை செய்யணும். இது மாதிரி நார்த் கொரியால ஒரு ஆப்ஷன் இருக்கு. நார்த் கொரியால 8ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் கம்பல்சரி மிலிட்ரியில வேலை செய்யணும். அதே மாதிரி ஈஜிப்ட்ல, இஸ்ரேல, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கம்பல்சரி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி எக்ஸப்ஷன் வைக்கலாம்னு சொல்லி ஆர்டிகல் 23 கீழே கொண்டு வந்திருப்பாங்க. பொது நலனுக்காக கட்டாய பணி, அது ராணுவத்துல இருக்கலாம், இல்ல சமூக சேவை சேர்ந்த இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நேம் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்காக கம்பல்சரி ஜாப் ஸ்டேட்டு கொடுக்கலாம்னு சொல்லி எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் 18 வயசுக்கு மேல இருக்கிற பசங்க எல்லாருமே கம்பல்சரி 2 வருஷம் இந்தியன் ஆர்மியில வேலை செய்யணும்னு சொல்லலாம். அப்படி இல்லை, இப்போ கோவிட் டைம்ல நடந்துச்சு இல்லையா, டாக்டர்ஸ் எல்லாம் இத்தனை மணி நேரம் டியூட்டி பார்க்கணும், அப்பதான் பேஷண்ட்ஸை காப்பாற்ற முடியும்னு சொல்லி டாக்டர்ஸ்க்கு ஒரு கண்டிஷன்ஸ் போட்டாங்க. இது வந்து சோஷியல் கேட்டகரி கீழே, சமூக சேவைக்காக, சமூக நலனுக்காக இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங். இதுக்கு கீழே தான் இந்த பாண்டட் லேபர் அபாலிஷன் சிஸ்டம், மினிமம் வேஜஸ் ஆக்ட், கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட், ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட், இந்த சட்டம் எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் போதுமான அளவுக்கு நீங்க பிரிலிம்ஸ்ல படிச்சதுனால இந்த பார்ட்டை நான் ஷேர் பண்றேன். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த வருஷத்தோட சேர்ந்து. 24, ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ். ஏன்னா ஆக்சுவலா குழந்தைங்களை வந்து
ஒரு பர்ட்டிகுலர் வயசுக்கு படிக்க வச்சாதான் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கும். அத விட்டுட்டு அ அ த சில ஃபேமிலில ஏழ்மை நிலைமைய வச்சு நெறைய இடத்துல வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தான் நெறைய லீடர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்க நெறைய லீடர்ஸ் வந்து சத்து உணவு போட்டா பசங்க வருவாங்க, முட்டை போட்டா பசங்க வருவாங்கன்னு சொல்லி நெறைய ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா, அந்த பசங்க படிச்சா தான் அவங்களுக்கு நல்ல லைஃபே வரும். அதனால தான் ரைட் டூ எஜுகேஷன் வந்து ஆர்டிகிள் 21 ஏ கீழ கொண்டு வந்தாங்க. ஏன்னா, ர ஒரு உயிரையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாத்தணுன்றதுக்காக. இந்த மாரி பல எம்ப்ளாய்மென்ட். இந்த எம்ப்ளாய்மென்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து பெரியவங்க வேலை செய்யற வேலை, மிஷின் வேலை செய்யற வேலைய பசங்களுக்கா சீப் லேபருக்காக பசங்கள வச்சு வேலை செய்ய வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா எர்லியரா சிவகாசியில அ எ இருந்த ஃபோட்டோ. சிவகாசி பட்டாசு கம்பெனியில இந்த மாரி சின்ன பசங்க வச்சு வேலை வாஞ்சது. அதே மாரி டீ கடையில வேலை வாங்குறது, கார் ஷெட்ல வேலை செய்யறது, ரயில்வே டிபார்ட்மென்ட்ல வேலை செய்யறது, இதெல்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க. ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ். எந்த மாரி ஃபேக்டரிஸ் அப்டின்னா, மைன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அண்ட் ரயில்வேஸ். ஸோ தொழிற்சாலைகளே மற்றும் ஆபத்து இடங்களில் குழந்தை தொழிலாளி முறைகளை தடுக்கிறது. இந்த 24 கீழ. ஸோ எங்கெங்கன்னா மைன்ஸ், மைனிங்ல, இது மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்ல, ரயில்வேஸ்ல, அதே மாரி பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க. எது வரைக்கும்னா 14 வயசு. 14 வயசுக்குள்ள இருக்கிற பசங்கள இந்த மாரி ஆபத்தான வேலைகள மற்ற தொழிற்சாலைகள்ல பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் அப்டின்னா அவங்க படிக்க போணும் ஸ்கூலுக்கு. 24ம் 21 ஏவும் காம்ப்ளிமெண்டரி டூ ஈச் அதர். ஏன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்னா கம்பல்சரி பசங்க ஸ்கூல்ல தான் படிச்சாகணும். அத படிச்சாகணும். ஸ்கூல்ல தான் படிக்கணும் இல்ல, கம்பல்சரி படிச்சாகணும். ஹோம் டியூஷனிங்கும் ஸ்கூலிங் தான். கம்பல்சரி 14 வயசு வரைக்கும் படிச்சாகணும். அவங்கள இந்த மாரி சீரியஸான அ அ வேலைக்கெல்லாம் ஆபத்தான வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. இந்த மாரி ஹசார்டியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அனுப்பக்கூடாது பசங்கள. இதுக்காக நெறைய சட்டங்கள் கொண்டு வருவாங்க. இந்த சட்டங்கள்லாம் வந்து நாடாளுமன்றமும், சட்டமன்றம் இயற்றுகிறது. எம்ப்ளாய்மென்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட், பிளான்டேஷன் லேபர்ஸ் ஆக்ட். ஸோ 24லயும் 24லயும் 23லயும் நெறைய சட்டங்கள் இயற்றியிருக்கிறாங்க. அந்த சட்டங்கள்லாம் உங்க எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இந்த ஆக்ட்ட எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதோட இயர மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பிரிலிம்ஸ்ல ஏற்கனவே நீங்க படிச்சதுனால அந்த பார்ட்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ். எம்.சி. மேத்தா வழக்கு. எம்.சி. மேத்தா வழக்கு 1996. எம்.சி. மேத்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இவர் தான் இந்த நபர். இவர் நெறைய என்விரான்மென்டல் கேஸஸ்க்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிவகாசியில நெறைய மேட்ச் பாக்ஸ், தீப்பெட்டி இண்டஸ்ட்ரீஸ்லயும், கிராக்கர்ஸ் இண்டஸ்ட்ரி, பட்டாசு தொழிற்சாலையிலயும் அந்த மாரி சின்ன பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து காப்பாத்தணும்னா, அ அ உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தலையிட்டா மட்டும் தான் காப்பாத்த முடியுன்ற மாரி ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த கேஸ் கீழ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாரி நெறைய குழந்தைங்களோட வாழ்க்கைய வீணாக்கிட்டீங்க. அதுக்கு பதிலா அந்த பட்டாசு கம்பெனிக்கு ஒரு டைரக்ஷன் குடுத்திருப்பாங்க. பட்டாசு கம்பெனி வந்து எல்லா எந்தெந்த குழந்தைங்கலாம் உங்களுக்கு வேலை செஞ்சாங்களோ, அந்த குழந்தைங்களுக்கு 20,000, இது வந்து 1996ல 20,000 வந்து அந்த குழந்தைங்களோட படிப்புக்காக போடுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த பசங்கள படிக்க வைக்கிறதுக்காக எல்லா குழந்தைங்களுக்கும் 20,000 நீங்க டெபாசிட் பண்ணி ஆகணும். சீப் லேபர்ன்றதுக்காக பட்டாசு உங்களுக்கு சீப்பா பண்ணணுன்றதுக்காக இந்த மாரி வொர்க் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலா அவங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு, ஒரு சாக்லேட் வாங்கி குடுத்து கொஞ்சமா காசு வாங்கி அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த பசங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கஷ்டம்ன்றதுக்காக அந்த மாரி வேலைக்கு வந்தா, அந்த மாரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் பேன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அத தாண்டி சைல்டு லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு ஒரு 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 ஃபண்ட கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபண்ட் கீழ அந்த கம்பெனிஸ டெபாசிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபண்ட் அதுக்கு ஒரு தனியா ஒரு ஆணையம் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2005. ஸோ இது வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் 2005. அதே மாரி சைல்டு கோர்ட். குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு கோர்ட்டும், அ அ அ அ அதே மாரி நேஷனல் கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு தனி ஆணையமும் போட சொல்லியிருப்பாங்க இந்த சட்டத்துக்கு கீழ. கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் 2005. ஸோ 2வது கேஸ் வந்து பச்சன் பச்சோவா அந்தோலன் கேஸ் 2012. இதுக்கு கீழ முன்னாடிலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சர்க்கஸ்ல வந்து யானை, சிங்கம், சின்ன பசங்களலாம் வச்சு வித்த காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டண்ட் காமிச்சிருப்பாங்க. இதுல சின்ன குழந்தைங்கலாம் பேன் பண்ணியிருப்பாங்க. நீங்க சின்ன குழந்தைங்கள எப்படி நீங்க வியாபாரமா மாத்தலாம்? 14 வயசுல இருக்கிற பசங்கள நீங்க இது மாரி வேலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி சிங்கத்தையும் பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அனிமல்லாம் வந்து ஹியூமனோட என்டர்டெயின்மென்ட்க்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பேன் பண்ணதுனால, இப்ப சர்க்கஸே பெருசா கிடையாது நம்ம ஊர்ல. ஸோ இந்த கேஸ் கீழ தான் அதெல்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க. சில்ட்ரன வந்து சர்க்கஸ்ல வைக்கக்கூடாது. ஸோ குழந்தை தொழிலாளர்கள் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 2016.
ஆக்சுவலா இது வந்து 1986ல கொண்டு வந்த ஒரு ஆக்ட். 1986ல கொண்டு வந்த ஆக்ட். அது 2016ல அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாட்டி ம அ அ சட்ட சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 2016ல. அதுக்கு கீழ என்ன ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்கன்னா, 14 வயசு கீழ எந்த பசங்களையுமே வேலைக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னா, அவங்க கம்பல்சரி எங்க இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். 14 வயசுக்கு மேல 14லருந்து 18 வரைக்கும் 14லருந்து 18 வரைக்கும் அசாடியஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் தான் அசாடியஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாரி ரயில்வே ஒர்க்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு இந்த 14லருந்து 18 வயசுக்கு மேல இருக்கிற இந்த இந்த பசங்களுக்கு வந்து அ வேலை செய்யலாம். ஆனா, அது வந்து ஈஸியான வேலையா தான் இருக்குமே தவிர, அசாடியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகிள் 23, 24 ஓவர். நெக்ஸ்ட் ரைட் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். 4த் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். இது வந்து ஆர்டிகல் 25 to 26 கிட்ட இருக்கு. இத வந்து இது அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கன்சிடர் அஸ் அன் ஹால்மார்க் ஆஃப் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தின் அடையாள அ அ அடையாளமாக கருதப்படுற ஒரு 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 ஃபார்ம் ஆஃப் உரிமைகள் தான் இந்த மத சுதந்திர உரிமைகள். 25லிருந்து 28 வரைக்கும். ஸோ ஒண்ணொண்ணும் தனித்தனியா இருக்கு. முதல் உரிமை வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட உரிமை. முதல் உரிமை வந்து தனிப்பட்ட நபரோட உரிமை. 25 வந்து எத சொல்லுதுன்னா, ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் ரிலிஜன் ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஒரு தனிப்பட்ட நபர் தன்னோட மனசாட்சி பிரகாரம் எந்த மதத்த வேணா ஃபாலோ பண்ணலாம். அது 25. 26 என்ன அப்படின்னா, மதத்தை சார்ந்த நிறுவனங்களுக்கு நிர்வகிக்கும் உரிமை. ரைட் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி ஒரு சிஎஸ்ஐ சர்ச், இல்ல மாஸ்க், இல்ல அப்படின்னா ட்ராவன்கோர் தேவசாமம் போர்டு, திருமலா திருப்பதி தேவஸ்தானம். இந்த மாரி ரிலீஜியஸ் ட்ரஸ்ட், ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? அத மேனேஜ் பண்றதுக்கான உரிமைய வந்து 26 கீழ குடுத்திருக்காங்க. இது தனிப்பட்ட உரிமை. இது வந்து ஒரு ஒரு குழுக்கான கொடுத்த உரிமைகள். 27 வந்து வரி செலுத்துவ எந்த மதத்த வேணா நீங்க ஃபாலோ பண்ணலாம். எந்த மதத்த ஃபாலோ பண்றதுக்கும் நீங்க வரி செலுத்த தேவையில்லன்னு சொல்லி குடுக்குற உரிமை தான், சுதந்திர உரிமை தான் வந்து 27. 28 என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க. இல்ல ஒரு காலேஜ்ல படிக்கிறீங்க. அங்க ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மத போதனைகள் குடுக்குறாங்கன்னா, அத நீங்க போதிக்கக் கூடாது, என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ற உரிமை எங்க இருக்குன்னா, 28 கீழ இருக்கு. ஸோ 28 இப்ப கூட நியூஸ்ல கான்ட்ரோவர்ஷியலா வந்துச்சு ஆக்சுவலா. அதனால அத கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். 25 ஆர்டிகிள் 25 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். 25 கீழ எந்த ஒரு அ எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும், பின்பற்றவும், பரப்பவும் உரிமை இருக்கு. ஸோ இது கீழ 4 உரிமைகள் இருக்கு. ஆல் பெர்சன்ஸ் ஆர் ஈக்குவலி என்டைட்டில்ட் டு 4 ரைட்ஸ் இருக்கு ஆக்சுவலி ரிலிஜியஸ் ரைட்ஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு. ஒரு இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் ரைட் என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ். ஸோ மனசாட்சி பிரகாரம் ஒரு தனிப்பட்ட நபர் எந்த மதத்தை வேணா ஏற்றுக்கொள்வதற்கு பின்பற்றுவதற்கான உரிமை தான் முதல் உரிமை. 2வது உரிமை என்ன அப்படின்னா, ரைட் டு ப்ரொஃபஸ் ரிலீஜன். அப்படின்னா என்னன்னா, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன். நான் இந்த மதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிக்கிற உரிமை தான் அவங்களோட 25 கீழ குடுத்திருக்காங்க. எந்த மதத்த வேணா ஃபாலோ பண்ணலாம். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தொப்பி போட்டுக்கணும், இல்ல சிலுவை போட்டுக்கணும், இல்ல பொட்டு வச்சுக்கணும் அப்படின்ற மாரி எக்ஸ்பிரஸ் பண்ற உரிமையையும் இதுக்கு கீழ குடுத்திருக்காங்க. அதே மாரி 3வது ஆப்ஷன் 25 கீழ 3வது உரிமை என்ன அப்படின்னா, ரைட் டு பிராக்டிஸ் ரிலிஜன், ரிச்சுவல்ஸ் அண்ட் செரிமோனிஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கல்யாணம் பண்றேன் அப்படின்னா, எனக்கு புடிச்ச முறை இந்து முறையோ, கிறிஸ்டியன் முறையோ, இஸ்லாமிக் செயலியோ எந்த வழிபாடுகள் எனக்கு பிடிக்குதோ, ச ச சடங்குகள எந்த வழிபாடுகள் எனக்கு பிடிக்குதோ, அதுக்கு பண்றதுக்கான உரிமை. அதுதான் வந்து உங்களோட 3வது உரிமை. 4வது உரிமை என்ன அப்படின்னா, ரைட் டு ப்ரொபகேட் ரிலிஜன். அப்படின்னா மதத்தை பரப்புவதற்கான உரிமை. எனக்கு 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 வந்து இப்போ புத்திசம் ரொம்ப பிடிக்கும்னா, அந்த புத்திசம் பரப்புறதுக்கான உரிமையே இருக்கு. அதே மாரி நான் பரப்புறேன்ற பேர்ல யாரையும் கன்வெர்ட் பண்ணக்கூடாது. எனக்கு புத்திசம் பிடிக்கிறதா இருக்கலாம். பட் நான் யாரையுமே கன்வெர்ட் பண்ணக்கூடாது. டஸ் நாட் கவர் ரைட் டு கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் ரிலிஜன் டூ அதர் ரிலிஜன். அது உரிமைலாம் கிடையாது. அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் வந்து பேண்ட் ஆக்சுவலா. வலுக்கட்டாயமாக மதம் மாற்றம் செய்யும் உரிமை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல குடுக்கல. இந்த 4 உரிமைய தான் குடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கே எக்செப்ஷன்ஸ் இருக்கு. 25 கீழ எக்செப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் எந்த ஒரு சடங்குகளையும் ஃபாலோ பண்றதுக்கு உரிமை இருக்கு. அதுக்காக வந்து எடுத்துட்டு போய் வந்து உடன்கட்டை ஏறுறது, அதே மாரி அ ஒ ஒ ஒரு ஒரு பெர்சன் வந்து 2 கல்யாணம் பண்ணிக்கிறது. அதே மாரி ஹியூமன் சாக்ரிஃபைஸ். ஸோ நான் நல்லா இருக்கணும்னா, நான் ஒரு பதவிக்கு வரணும்னா, என் குழந்தைய பலி குடுக்கறது.
இதெல்லாம் கிறுக்குத்தனம். இதெல்லாம் வந்து சடங்கு சம்பிரதாயத்துக்கு கீழ வராது. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் சொல்லி சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட நபருக்கு எந்த உரிமையும் எந்த எந்த மதத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதே டைம் கவர்ன்மென்ட் வந்து ரெகுலேட் பண்ணலாம். அந்த ரிலிஜன ரெகுலேட் பண்ணலாம். எப்படி ரிலேட் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் ரிஃபார்ம். ஸோ பொது அமைதி, ஒழுங்கு, அறநெறிகள் இதெல்லாம் காரணத்த வச்சு கவர்ன்மென்ட் வந்து நெறைய நெறைய விஷயத்த ரெகுலேட் பண்ணலாம். எப்படிலாம் ரெகுலேட் பண்ணலாம்னா, அ ம ம எ எ எ எனக்கு சடங்கு இருக்குன்ற பேர்ல நான் வந்து என் குழந்தைய பலி கொடுக்கக்கூடாது. எனக்கு சடங்குன்ற பேர்ல நான் வந்து உடன்கட்டை ஏற சொல்லக்கூடாது. என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்றதுக்காக அ அ அ ஒய்ஃப் வந்து உடன்கட்டை ஏற சொல்லக்கூடாது. அது மாரி ஸ்டேட் கேன் ரெகுலேட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் எக்கனாமிக், பினான்சியல், பொலிட்டிக்கல் ஆர் எனி செக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அசோசியேட்டட் வித் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ். என்னென்னலாம் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் HRNC, வாக் போர்ட் இதெல்லாம் மேனேஜ்மென்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. இதுக்கு இன்னொரு எக்ஸெப்ஷன்ஸ் என்னன்னா, அதே மாரி சீக் ரிலிஜன் இருக்காங்க இல்லையா? இதுல மேஜரா 25 கீழ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, த டெர்ம் ஹிந்துஸ் இந்து மதம் எதெல்லாம் குறிக்குது அப்படின்னா, இந்து மதம் கீழ சீக், அ அ ஜெயின்ஸ், புத்திஸ்ட் இவங்க 3 பேரையுமே இந்து மதம் கீழ தான் வருவாங்கன்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்து மதம் கீழ சீக், ஜெயின்ஸ், புத்திஸ்ட். ஸோ இந்த கீழ தான் இவங்க வராங்கன்னு சொல்லி 25ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி சீக் ரிலிஜியன்ஸ்க்கு கிர்பான்ஸ் இந்த மாரி எப்பயுமே ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்தியால மட்டும் இல்ல, அது யுகேலயும் எக்ஸெப்ஷன்ஸ் தான். எப்பயுமே அவங்க அந்த சீக் ரிலிஜன் எப்பயுமே ஒரு கத்திய வச்சிருப்பாங்க. அவங்களோட புரொடெக்ஷன் மெக்கானிசம்க்காக. ஈவன் முகல்ஸ் எப்பயுமே வந்து முகல்ஸ் இதுவரைக்கும் சீக் ரிலிஜியஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கிங்க வந்து ஜெயிச்சதே இல்லன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இந்த மாரி ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. ஈவன் யுகே இது வந்து ஏர்போர்ட்லயே அலவுட். இந்தியால சீக் ஒரு கத்தியோட ஏறுனாங்கன்னா, அது வந்து அலவுட். அது கிர்பான்ஸ் அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே புரொடெக்ஷன்ஸ் இருக்கு. ஆர்டிகிள் 26 ஆர்டிகிள் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ மதத்தை சார்ந்த நிறுவனங்கள் நிர்வகிக்கக்கான உரிமை. இதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். யாரு ஆக்சுவலா இந்துன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் போயிருக்கும். சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லியிருப்பாங்க. இந்துயிசம் இஸ் மோர் தேன் அ ரிலீஜன். இந்துயிசம்ன்றது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு மதம் மட்டும் இல்லாம அதோட விரிவாக்கம் ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் எ வே ஆஃப் கல்ச்சர், எ வே ஆஃப் லைஃப் அண்ட் கோட் ஆஃப் பிஹேவியர். அது வந்து ஒரு மதத்தை தாண்டி அது ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு மதம் மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதை வந்து ஒரு டேட்டாக்காக மென்ஷன் பண்றேன். மொத்தமா இந்தியால நிறைய கோயில்கள் இருக்கிற இடம் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல தான் அதிகமா கோயில் இருக்கு. அரௌண்ட் 79,154 அரௌண்ட் 79,200 கோயில்கள் இருக்கு. அடுத்த அடுத்த அதிகமா இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா கோயில்கள் இருக்கிறது. அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து கர்நாடகா, தென் பெங்கால், தென் குஜராத். ஏன்னா நார்த் இந்தியால தான் அதிகமா கோயில்கள் இருக்க மாதிரி சொல்லுவோம். ஆக்சுவலி சவுத் இந்தியால தான் அதிகமா கோயில் இருக்கு. ஸோ இது இது வந்து இப்போ இந்துவிசம்ல இருக்கிற மாதிரி கிறிஸ்டியானிட்டில டிவிஷன்ஸ் இருக்கு, இஸ்லாம்ல டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கு எது தேவை அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்தியால இந்தியால மொத்தமா இந்துவிசம் வந்து மெஜாரிட்டி. 79% பீப்புள் வந்து 2011 சென்சஸ் பிரகாரம் 79% வந்து யாருன்னா இந்துஸ். அப்புறம் 14% இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி 2.3%. ஸோ இந்தியாவில் 6 ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க. இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சீக்கிசம், புத்திசம், தென் பார்சி பீப்புள், தென் ஜெயினிசம். இந்த மாதிரி 6 ரிலீஜியஸ் மைனாரிட்டி பீப்புள் இருக்காங்க. இதுல டிவிஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்துசம்லயே கிறிஸ்டியானிட்டி டிவிஷன்ஸ் இருக்கிற மாதிரி இந்துஸ்ல டிவிஷன்ஸ் இருக்கு. இதுதான் அந்த டிவிஷன்ஸ். மதம்ன்றது வேற, மதம்ன்றது வேற. இந்தியால மொத்தமா 7 ரிலீஜியஸ் ஐடியாலஜி இருக்கு. மெஜாரிட்டி நான் சொல்றேன், மற்றவங்களெல்லாம் சேர்க்கல ஆக்சுவலா. நான் ஜுடாயிசம், புத்தாயிசம் சொல்லி நிறைய இருக்கு. ஸோ 7 மேஜர் ரிலீஜியஸ் டிவிஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த ரிலீஜன்லயே டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்துவிசம்ல இருக்கிற டிவிஷன் அதான் செக்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்துவிசம்ல இருக்கிற ரிலீஜன் தான் பிரிவுகள்னு சொல்லுவாங்க. ஸோ சைவிஷம், வைஷ்ணவிஷம், சக்திசம், ஸ்மார்டிசம் இந்த மாதிரி டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ சைவிசம்னா சிவனை வழிபடுறவங்க, வைஷ்ணவிசம் அப்படின்னா விஷ்ணுவை வழிபடுறவங்க. அதுலயே வந்து சிவன்லயே நிறைய கேட்டகரி இருக்கு. கர்நாடகால பாத்தீங்கன்னா லிங்கயாத்துன்னு சொல்லுவாங்க. லிங்கயாத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் ஒரு ஒரு ஃபார்ம் இருப்பவங்க. அதே மாதிரி வைஷ்ணவிசம்லயே நிறைய இருக்கு. கிருஷ்ணா ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப், கிருஷ்ணா ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப்,
அப்புறம் விஷ்ணு ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப், பெருமாள் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். திருப்பதியில வந்து இப்ப பெருமாள் டெம்பிள் இருக்கு இல்லையா? அதுலயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. இதுலயே ஒரு ஆப்ஷன் இஸ்கான் டெம்பிள். இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். அதே மாரி இப்ப வள்ளலாரோட மடமா இருக்கட்டும், அரவிந்தோ கோஷோட மடமா இருக்கட்டும். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன்னா, இதுல ஆக்சுவலா சில பேர் வந்து எங்களுக்கு தனி மதம்னு கிளைம் பண்றாங்க. இஸ்கான் ஆர்கனைசேஷன் வந்து எங்க இந்து மதத்தோட சேர்க்காதீங்க, தனி மதமா கொடுங்கன்னு சொல்லி கிளைம் கிளைம் பண்றாங்க. இந்தியால மட்டும் இல்லாம யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால. ஸோ அதனால இதெல்லாம் நிறைய இடத்துல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இன்டர்பிரிட்டேஷன், அதோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஆர்டிகல் 26 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுலயே 4 உரிமைகள் கொடுத்திருப்பாங்க. மத நிறுவனங்களுக்காக கொடுத்த உரிமைகள் தான் 26. ஸோ இது கீழே 4 உரிமைகள். முதல் உரிமை வந்து மதத்தை சார்ந்த நிறுவனங்கள் அதை தோற்றுவிக்கவும் நடத்தவும் ஆன உரிமை. சிஎஸ்ஐ சர்ச், அங்காள பரமேஸ்வரி ட்ரஸ்ட், மேல்மருவத்தூர் ட்ரஸ்ட், மேல்மலையூர் ட்ரஸ்ட், இந்த மாதிரி பல ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த 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 ட்ரஸ்ட், ஆதீனம் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க ஆரம்பிக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கான உரிமை. முதல் உரிமை இது. ரெண்டாவது உரிமை வந்து ரைட் டு மேனேஜ் தேர் ஓன் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரலாம். சபரிமலா கோயிலுக்குள்ள பெண்கள் வரக்கூடாதுன்றது அந்த ட்ரஸ்டோட ரூல். ஆக்சுவலா 10 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் வரக்கூடாதுன்றது அந்த ட்ரஸ்டுக்குள்ள இருக்கிற ரூல்ஸ். மூணாவது வந்து ரைட் டு ஓன் அண்ட் அக்வயர் ப்ராப்பர்ட்டி. அசையும் மற்றும் அசையாத சொத்துக்களை வாங்குவதற்கான உரிமை. இப்போ திருமலா திருப்பதி தேவஸ்தானம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பஸ் விடுவாங்க. அந்த பஸ் யாரோடதுன்னா அங்க இருக்கிற அந்த தேவஸ்தானம் போர்டோட, இந்த ட்ரஸ்டோடது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி, அது அந்த ப்ராப்பர்ட்டிய வாங்குறதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கான உரிமை தான் 4வது உரிமை. அந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமை தான் 4th ரைட். ஸோ மொத்தம் 4 உரிமைகள் இருக்காங்க. இதை தாண்டி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேசஸ். இந்த கேசஸ் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். என்ட்ரி ஆஃப் விமன் இன் டு வேரியஸ் டெம்பிள் அண்ட் மாஸ்க். இது ஆக்சுவலா சீக் ரிலீஜன்ல ஒரு ரூலாவே கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன இருக்குன்னா, ஆக்சுவலா 1925ல சீக் குருத்வாராஸ் ஆக்ட் கீழே ஆண்களுக்கு எப்படி அவங்க கோயிலுக்குள்ள போறதுக்கு அனுமதி இருக்கோ, அது மாதிரி பெண்களுக்கும் அனுமதி இருக்குன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் ஆஃப் சீக் குருத்வாரா கீழே சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சீக் ரிலீஜன்ல ஆண்களும் போகலாம், பெண்களும் போகலாம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. 1925ல வந்த ஒரு லா. ஸோ இது வந்து சபரிமலால இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்குள்ள இருக்கிற ஒரு கேஸ். ஆக்சுவலா என்ட்ரி ஆஃப் விமன் இன்டு சபரிமலா டெம்பிள், இந்த கேஸ் தான். ஸோ யங் இந்தியன் லாயர்ஸ் அசோசியேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018, தீபக் மிஸ்ரா சிஜேஐ கொடுத்த ஜட்மெண்ட். இந்திய இளம் வழக்கறிஞர்கள் சங்கம் கேஸ் 2018ல வந்த கேஸ். ஸோ இந்த 18ல வந்த கேஸ், இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சிஜே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இதுல ஃபர்ஸ்ட் அந்த என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடுறேன். ஸோ கேரளா இந்து பிளேசஸ் ஆஃப் பப்ளிக் வர்ஷிப் ரூல்ஸ் 1965. இது வந்து ப்ராஹிபிட்ஸ் விமன் ஃப்ரம் என்டரிங் இன்டு சபரிமலா பிரமிசஸ். அதுல எல்லா விமனும் கிடையாது. ஸோ 0 to 9 years, 0 to 9 years சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அலௌட். அதே மாதிரி 51 வயசுல இருந்து மீதி இருக்கிற வயசு வரைக்கும் அலௌட். எந்த கேட்டகரி கிடையாதுன்னா 10 to 50 இயர்ஸ் தான் கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பர்டிகுலரா பீரியட்ஸ் ஆக்டிவா இருக்கிற பீரியட்ல அந்த 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 ஏஜ்ல இருக்க கேட்டகரியில இருக்க கேர்ள்ஸ் வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்ற மாதிரி ரூல்ஸ்ல செட் பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ல. ஆக்சுவலா ஸோ இதை ஆர்கியூ பண்றப்போ 2 சைட் ஆஃப் ஆர்குமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சபரிமலா டெம்பிளுக்கு ஃபேவரட்டா, அந்த ரூல்ஸுக்கு ஃபேவரட்டா அந்த லாயர் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க இருக்கிற ஐயப்பன் சாமி, அந்த சபரிமலையில இருக்கிற ஐயப்பன் சாமி வந்து நாஸ்திக பிரம்மச்சாரி. அந்த கோயிலுக்குள்ள மட்டும்தான் நாங்க பெண்களை அனுமதிக்க மாட்டோமே தவிர, சவுத் இந்தியால கேரளால நிறைய நிறைய ஐயப்பன் டெம்பிள் இருக்கு. எல்லாத்துலயும் பெண்கள் போலாம். அங்க எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் இங்க இருக்கிற ஐயப்பன் வந்து நாஸ்திக பிரம்மச்சாரி. அதனால நாங்க இங்க அலோவ் பண்ண மாட்டோம். இது எங்க செட் ஆஃப் ரூல்ஸ். ஆர்டிகல் 26 கீழே எங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்குள்ள நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஒரு பீரியட்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றது ரொம்ப ரேஷனல் அண்ட் பாசிட்டிவான ஒரு விஷயம். அதை காரணமா வச்சு நீங்க அதை பிளாக் பண்ணாதீங்க. ஒண்ணு நீங்க பெண்களே வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. நீங்க அதாவது இந்த வயசுல இருக்க பெண்களும் வேண்டாம், இந்த வயசுல இருக்க பெண்கள் வேண்டாம். ஏன் இந்த டைம்ல மட்டும் சொல்றீங்க? அது தப்பா இருக்கு. ஏன்னா
மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வச்சு நீங்க ஒரு ஒரு அப்டக்கிள் கொடுக்குறீங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வச்சு நீங்க ஒரு தடயத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா, ஒரு தடையை கொண்டு வரீங்க அப்படின்னா, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி இது ஆர்டிகல் 17 கீழே ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ஆர்டிகல் 17 கீழேயும் 25 கீழேயும் 26 கீழேயும் கொடுத்துருப்பாங்க. 17 கீழே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லாங் அன்டச்சபிலிட்டிக்கு டெஃபினேஷன் கிடையாது. மைசூர் ஹைகோர்ட் கொடுத்தது தான் டெஃபினேஷன். லாங் ஹிஸ்டாரிக்கல் ப்ராக்டிஸ் பேஸ்ட் அப்பான் த பர்த் ஆர் பேஸ்ட் அப்பான் த சோஷியல் ஸ்டேட்டஸ் இட் அமௌண்ட்ஸ் டு அன்டச்சபிலிட்டி. அதாவது வரலாற்று ரீதியாக பிறப்பை காரணத்தை கொண்டோ இல்ல சமூக ஏற்றத்தாழ்வு காரணத்தை கொண்டோ ஒரு ஏற்றத்தாழ்வு வருமானால் அதுதான் வந்து தீண்டாமைன்னு சொல்லி மைசூர் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரொம்ப நாளா பெண்களை இந்த வயசுல இருக்கவங்களுக்கு கொடுக்கல, அதனால அது அன்டச்சபிலிட்டின்னு சொல்லி தீபக் மிஸ்ரா பெண்கள் சபரிமலாக்குள்ள போலான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கு. இந்த மாதிரி இஸ்லாம்லயும் ஒரு கேஸ் இருக்கு. இந்த கேஸ்க்கு இன்னும் பெண்டிங் இந்த சுப்ரீம் கோர்ட், அது இன்னும் வரல ஆக்சுவலா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து ட்ரிபிள் தலாக் கேஸ். ட்ரிபிள் தலாக் கேஸ் வந்து ஆக்சுவலா டிவோர்ஸ்க்கு வந்து 3 ப்ரொசீஜர் இருக்கு. இஸ்லாம் ரிலீஜன்ல டிவோர்ஸ்க்கு 3 ப்ரொசீஜர் இருக்கு. தலாக்கி அசான், தலாக்கி அசன், தலாக்கி பிதத். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் தலாக் ட்ரிபிள் தலாக். ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதான் ட்ரிபிள் தலாக் கேஸ். ட்ரிபிள் தலாக்னா என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்டேனியஸா 3 தலாக் கொடுக்குது. தலாக்னா டிவோர்ஸ் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ தலாக் 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 இந்த மாதிரி 3 வாட்டி ப்ரொனவுன்ஸ் பண்ணா டிவோர்ஸ் கொடுக்குறாங்கன்ற ஒரு ஆப்ஷன் மாதிரி. ஸோ இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிபிள் தலாக் வந்து டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு, அது வந்து மென்னுக்கு ஃபேவரட்டா இருக்கு, விமெனுக்கு டிஸ்கிரிமினேட்டரியா இருக்குன்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிபிள் தலாக்கை பேன் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் பேன் பண்ணல, இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிபிள் தலாக்கை பேன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் தான் வந்து ஷைரா பானு வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 வந்து ஷைரா பானு வழக்கு. இதுல இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிபிள் தலாக் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரிலீஜன். ஸோ எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்கான வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. நீங்க எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம், அந்த மதத்துக்கு நீங்க வரி கட்டணும்னு அவசியமே கிடையாது. அதை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க வரி கட்டணும்னு அவசியம் கிடையாது. இது ஏன் அப்படின்னா, முகல்ஸ் பீரியட்ல ஜிஷியா டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் இருந்துச்சு, அதை வந்து அக்பர் பேன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. அதுக்கப்புறம் திரும்ப அவுரங்கசீப் கொண்டு வந்துட்டார் அதை. அந்த மாதிரி ஒரு ஒரு வரி வந்துடக்கூடாதுன்றதுக்காக 1950லேயே கொண்டு வந்து ஒரு 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 ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம். இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடா இருக்கணும், மைனாரிட்டிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்த எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் தான் இந்த ஆர்டிகல் 27. ஸோ யாரையுமே வந்து கம்பல் பண்ணி நீங்க டாக்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. கண்டிப்பா கொடுக்க கூடாது. ஸோ அதே மாதிரி டாக்ஸை மக்கள் பே பண்ற வரி பணத்தை ப்ரொமோஷன் ஆஃப் ஆல் ரிலீஜன் அஸ் வெல் அஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆல் ரிலீஜன், எல்லா மதத்தையும் பரப்புவதற்கும் செயலாக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் எந்த மதத்தையும் ஒரு தனி மதத்தை மட்டும் ப்ரொபகண்டா பண்றதுக்கு அனுப்பக்கூடாது. நெக்ஸ்ட் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் attendance at religious workshop or instruction in the education institution wholly maintained by the state. ஸோ இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மதத்தை சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் நடக்கும் உரிமை. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதை எனக்கு அட்டன் பண்ண வேண்டாம்னு சொல்லி கிளைம் பண்ற உரிமை தான் 28. இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. இந்த பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இருந்து கண்டினியூ பண்றேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆனதால நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இருந்து கண்டினியூ பண்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நிறைய கண்டென்ட் கேசஸை வந்து மனப்பாடம் பண்ணிக்குவாங்க வர எக்ஸாம்ஸ்க்கு. தேங்க்யூ.